कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசி தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியரா எழுந்துள்ள இருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே கிருதஜதா பூர்வகமான தண்டத்தை சமர்ப்பித்து திவ்ய பிரபந்த தாரா என்கிறதான அற்புதமான இந்த சன்னிவேசம் தன்னிலே திருமொழியினுடைய அற்புதமான வைபவங்களை எல்லாம் எல்லோரும் அறிந்திட வேண்டி அதன் பொருள்களை எல்லோரும் அறிந்து தெளிந்து அதை அனுட்டிக்க வேண்டும் என்கிறதான உயர்ந்ததான ஒரு காருண்யத்தினாலே நம்முடைய சுவாமி ஒரு வருட காலம் இந்த அருளிச் செயலினுடைய அற்புதமான அரங்கந்தன்னை ஆரம்பித்து வைத்து அதிலே பற்பல மகனீயர்களை அன்பயம் கொள்ளும்படியாக செய்து அதி அற்புதமான விஷயங்களை பறக்க எல்லோரும் அறியும்படி சுவாமி அபிமானித்து நமக்காக அனுகிரகித்திருப்பது நம்முடைய பாக்கியம் என்பதாகத்தான் நாம் நினைவில் சதா சர்வ காலமும் கொள்ள வேண்டியதான விஷயமாக இருக்கிறது. அதிலே அற்புதமான இந்த திருமொழி என்கிறதான மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகினால் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மரத்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்று மாற்றற்ற செம்பன் வடவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தினமாலை என்கிற அற்புதமான பிரபந்தனிலே காட்டியருள்கிறார். அப்படி மாறனான நம்மாழ்வாரனுடைய அற்புதமான பிரபந்தத்திற்கு அங்கமாக அமைந்ததான 6 அங்கமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த கலியனுடைய இந்த பிரபந்தங்கள். அதிலே தங்குமனம் நீ எனக்கு தா என்று பிரார்த்திக்கின்ற முறையிலே அற்புதமான அர்ச்சாவதார எம்பெருமான்களை பாடி பரவுவதையே பல்லாண்டு பாடுவதையே தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டு எழுந்தொழி இருந்தவர். அப்படிப்பட்ட திருமங்கை மன்னனுடைய அற்புத பிரபந்தம் எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிது என்று ஆச்சாரியன் காட்டிய ரீதியிலே எல்லோரும் ஆசரித்து உய்வும்படியாக எழுந்திருக்கக்கூடியதான சன்னிவேசம் அர்ச்சாவதாரம் என்கிறதான அற்புதமான விஷயம். அதிலே ஆழ்வார் வடக்கே இருந்து ஆரம்பித்து ஒரு திவ்தேசங்களை எல்லாம் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி என்று முதலிலே ஆரம்பித்தும் பிறகு சாலக்கிராமம் அடை நெஞ்சே என்கிறதாக கொண்டு அங்கிருந்து வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வரக்கூடியதான அற்புதமான அந்த கிரமத்திலே
திருநாங்கூர் திவிதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுகின்றது என்கிறதான கிரமத்திலே இன்றைய தினத்திற்கு விஷயமாக அமைந்ததான அற்புதமான பதிகம் 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி தாவளந்து என்கிறதான அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தினாலே திருக்காவளம்பாடி என்கிறதான அற்புதமான திவிதேசத்து எம்பெருமானை, மன்னனாரை, ராஜகோபாலனை மங்களாசாசனம் செய்தருளுகிறார் ஆழ்வார். எத்தனையோ பதிகங்கள் திருமொழியிலே பற்பல அர்த்த விசேஷங்களை காட்டியிருந்தாலும் இந்த காவளம்பாடி மேய கண்ணன் என்கிற எம்பெருமான் திறத்திலே ஆழ்வார் காட்டுகின்ற அற்புதமான தத்துவார்த்தம் நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய உயிரான தத்துவார்த்தமாக காட்டப்படுகிறது. ஸ்ரீ வச்சனபூஷணம் என்கிற அற்புதமான திவ்யசாஸ்திரம் தன்னிலே பிரபத்தி என்கிறதுடைய வைபவத்தை எல்லாம் பறக்க நிரூபணம் பண்ணி அருளுகிறார். சூத்திரமாக அமைத்தருளினார் பரம காரணிகரான பிள்ளை உலகாசிரியர். அதற்கு அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார் விஷதபாக் சிக்காமணியான மணவாள மாமுனிகள். அதில் அற்புதமான ஒரு சூத்திரம் பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய வைபவத்தினுடைய, அதாவது நாம் பண்ணுகின்ற பிரபத்தி எப்படிப்பட்ட பிரபத்தி என்று விசாரம் பண்ணுகின்ற ஒரு சன்னிவேசம் தன்னிலே, நெடுநாள் அந்நியவரையாய் போந்த பாரியை லஜ்ஜா பயங்கள் அன்றிக்கே பத்ரு சகாசத்திலே நின்று என்னை அங்கீகரிக்க வேணும் என்று அபேட்சிக்குமா போல இருப்பதொன்றிலே இவன் பண்ணும் பிரபத்தி என்று ஒரு சூத்திரம் அருளி செய்கிறார். இந்த திருக்காவளம்பாடி என்கிறதான திவ்யதேசத்தினுடைய பதிகத்தினுடைய சாரம் எல்லாம் அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அந்த சூத்திரம் தன்னிலே விவரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையல்ல. எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருக்கக்கூடியவைகள் கர்ம ஞான பக்தி யோகங்கள் என்று காட்டப்பட்டு அதிலே பிரபத்தி என்கிறதான உபாயம் சாஸ்திரங்களாலே காட்டப்படுகின்றன. அந்த பிரபத்தி எப்படிப்பட்டது? பக்தி அடைதல், பிரபத்தி எம்பெருமானை சிறப்பாக அடைதல் என்று பிரபத்தி சாஸ்திரத்துக்கு அர்த்தம். இது சாமானிய அர்த்தம். விசேஷார்த்தம் என்று சொன்னால் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறார்கள் சொப்பிரவருத்தி நிவருத்தி பிரபத்தி. தன்னுடைய முயற்சியினின்று விலகி இருத்தல் எதுவோ அதற்கு பிரபத்தின்னு பேர். பிரபத்தினா எம்பெருமானை அடைதல் தானே அர்த்தம். இப்ப அடைதல்னா தன் முயற்சியிலிருந்து நீங்கி இருத்தல் எப்படி பிரபத்தி ஆக முடியும்? ஒண்ணு எம்பெருமானை அடைதுதான் அடைதல்னு அதிலேயே இருக்கே சுவாமி. பிரபத்திங்கிற சப்தமே எம்பெருமானை அடைதல் என்று காட்டுறதே. ஆனால் சொப்பிரவருத்தி நிவிருத்தி பிரபத்தி என்று நம்ம ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்களே, தன்னுடைய பிரவருத்தியிலிருந்து நிவிருத்தியாக இருப்பது எதுவோ அதற்குத்தான் பிரபத்தி என்று பிரபத்தி சப்தத்தினுடைய அர்த்த விசேஷத்தை நம் ஆச்சாரியர்கள் காட்டுறாள். இந்த பதிகம் தன்னினாலே அந்த பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய உயிரானவைகள் எது என்பதை விசாரம் பண்ணி அருகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை. இதனுடைய அவதாரிகையே பிரபத்தி சாஸ்திரத்தினை பற்றியதான விசாரபரமாக அமைந்ததாக அமைந்திருக்கிறது. இனி இந்த வியாக்கியானத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததான அந்த பங்கிகளை அடியேன் இந்த கோட்டிலே விண்ணப்பித்து சத்தை பெற முயல்கின்றேன். 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி அற்புதமான பாசுரத்தினுடைய அவதாரிகை. சுகுமாரராயிருப்பார் வழிபோக புக்கால் நீர் கண்ட இடமெல்லாம் மேலே ஏறிட்டு கொள்ளுமா போலே இவரும் தம்முடைய மாத்வத்தாலே அவர ஒழிய செல்லாமையாலே சம்சாரத்தில் பொருந்தாமை உடையராய் இவ்விரோதியை போக்கி அவனை பெருகைக்கு குடலாக பலகாலம் பிரபத்தி பண்ணா நிற்பராய்த்து அஜமான விஷயம் சொல்றார். மென்மை மிக்கவர்கள், சுகுமாரன்னா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப என்ன சொல்றது,
எந்த விதமான சுகமே வடிவாக சுகத்தை தர எதுவும் அனுபவிக்க தெரியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி அவள் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போறாள் அப்படின்னு சொன்னா, அப்ப நடந்து போறாள் அப்படின்னு சொன்னா வேர்க்க விறுவிறுக்க அப்படியே கிளம்பி போறா. போகும்போது என்ன ஆகுது, உடம்பெல்லாம் வேர்க்க விறுவிறுத்து தண்ணி போடும். நல்ல ஒரு கோடை காலத்துல போறாள். அப்படி போகும்பொழுது போற வழியில என்ன எடுத்தா, வேர்க்க விறுவிறுக்க போகும்பொழுது அங்க பாக்குறா. என்ன பண்றான்னா, எல்லா இடத்துலயும் தடாகங்கள் எல்லாம் தீர்த்தங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்த பாக்குறான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த இடத்துல போய் அந்த தீர்த்தத்தை ஏறி தன் மேல ஏறிட்டு கொள்றான். அப்படியே எடுத்து எடுத்து கொட்டி ஆனந்திக்கிறான். அப்படியே அது போல இப்ப ஆழ்வாரும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தம்முடைய மார்த்தவத்தாலே தன்னுடைய மென்மை தோற்றுவதாக அவனை ஒழிய செல்லாமையாலே ஆழ்வார் எம்பெருமானை விட்டு வேறொன்றை பற்றாதவராக எம்பெருமானை அடைவதற்கு சாதனமாக அவனையே பற்றுதல் என்கிறதான விஷயத்தோடு கூடியவராக இருப்பதனாலேயும் சம்சாரத்தில் பொருந்தாமையும் உடையராய் அவரால் இந்த சம்சாரத்திலே பொருந்தி இருக்க முடியல. குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு அழ்வார். அதுபோல இந்த சம்சாரத்தினுடைய அடி கொதிப்பு தாங்க முடியாமல் எம்பெருமானே எப்பொழுது நீ என்னை கைகொள்ளுவாய் என்று இருந்ததினாலே இப்ப என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவ்விரோதியை போக்கி அவனை பெருகிக்கு உடலாக இந்த சம்சாரம் என்கிறதானது, இந்த சரீரம் என்பது, இது ரெண்டும் தானே விரோதி, அவனை அடைய ஒட்டாமல் தடுக்கக்கூடியது. இத ரெண்டையும் போக்கணும். எப்படி போக்குறது? அவனை பெருகிக்கு உடலாக பலகாலம் பிரபத்தி பட்டான் நிற்பராய். அதனால நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் அடைந்தேன், நான் உயிந்தேன் என்றெல்லாம் சொப்ரவிருத்தியில எம்பெருமானை பலகாலம் பிரபத்தி பண்ணினார் ஆழ்வார். ஒவ்வொரு இடத்திலையும் அதை மாதிரி பண்ணா நிற்பராய்த்து கடுக வலிப்பதோர் உபாயத்தை பெற்ற ஓணுமிரே. ஆச்சரியமான வியாக்கியானம் பண்றாரு பெரியவாச்சான் பிள்ளை. இப்போ பிரபத்தி சர்வேஸ்வரனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருந்தா தானே அந்த பிரபத்தி பலிக்கும். பகவானுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பு இல்லாமல் நாம் எத்தனை தடவை பிரபத்தி பண்ணாலும் நிரந்தரம் நான் நினைப்பதாக நீ நினைக்க ஓணும் என்று சொல்லும்படியாக நம்முடைய பிரபத்தி பலிதமாவது என்பது அவன் நினைவாலே தானே அது பலிதமாகணும். நாம ஒரு தடவை இல்லை 100 தடவை பிரபத்தி பண்ணியாச்சு, ஆனா நம் எண்ணம் நிறைவேறவே இல்லை. அப்போ நிறைவேறனா என்ன காரணம்? எம்பெருமான் திருவுள்ளத்தினாலே இன்னும் அது ஏற்கப்படவில்லை என்று தெரிகிறது. இப்ப பார்த்தார் ஆழ்வார், இல்ல இவ்வளவு பிரபத்தி பண்ணியும் கூட, வந்தேன் அடைந்தேன் என்னெல்லாம் சொல்லியும் கூட எம்பெருமான் திருவுள்ளம் இன்னும் ஏன் இறங்கவில்லை? இந்த எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு, அருளை பெற்றே ஆக வேண்டுமே, சீக்கிரமாக அவன் அருளை பெறுவதற்கு ஏதாவது உபாயம் வழி இருக்கிறதா இன்னும் ஒரு ஆராய்ச்சி பண்றார். ஒரு ஆராய்ந்து பார்க்கிறார் ஆழ்வார். அப்போ அப்படி உபாயத்தை பற்ற வேணுமே. அடுத்த வியாக்கியானம் பண்ணார், ஒரு வியபிசாரமாதல் விளம்பமாதம் இல்லாத சாதனத்தை பரிகிரகிக்க வேணுமே. ஒரு 2 விஷயம் இப்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்ன இருக்கணும், விளம்பம் தாமதம் ஏற்படக்கூடாது, அது முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது 2வது சொன்னார், கண்டபடி திரிந்து இருக்க முடியாது. முதல்து திரிந்து இருக்க முடியாது, தாமதம் கூடாது. இது இல்லாததான ஒரு சாதனம் இப்ப தனக்கு வேணும். எம்பெருமானை அடையணும்னா இந்த 2ம் இல்லாத ஒண்ணு வேணும். ஏன்னா திருப்பி நம்ம திரிஞ்சுண்டு பேசிட்டு இப்படியே சொல்லி இருந்து எம்பெருமான் நமக்கு ஒன்றும் பண்ணலைன்னா அதனால ஒன்றும் பலன் ஏற்படாது. அதுக்கப்புறம் அடுத்த விளம்பம் கூடாது, தாமதம் இல்லாதபடி இருக்கணுமே. இது 2ம் இல்லாதது என்ன இருக்கும் என்று பார்க்கிறார். பரிகிரகிக்க வேணுமீரே அதாகிறது ஸ்வமேவ உபாய பூதோமே பவா என்கையிரே. ஆச்சரியமான ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதை வச்சனத்தினுடைய அகிர்புத்ய சம்ஹிதை என்கிற ஆகம சம்ஹிதா வச்சனம் எடுத்து காட்டுறாள். அகிர்புத்ய சம்ஹிதை என்கிறதான சம்ஹிதை, அகிர்புத்தியன் என்று பரமேஸ்வரனுக்கு திருநாமம். நாரதனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஏற்பட்டதான சம்வாதம் அகிர்புத்திய சம்ஹிதை அப்படிங்கிறது. அதுல 37வது அத்தியாயத்தினாலே அந்த அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயங்கள்ல ஒவ்வொன்று
காட்டப்படுகிறது. இந்த 37 அத்தியாயத்துல என்ன விசாரம் பண்ணப்படுகிறது என்று கேட்டார். சுதர்சன ஆழ்வான் சோடச ஆயுதங்கள் 16 ஆயுதங்களுடன் விளங்குவதற்கு காரணம் என்ன என்று நாரதர் கேட்க அகிர்புத்தியனான பரமேஸ்வரன் அதற்கு பதில் சொல்றான். அந்த அத்தியாயம் முழுவதுமே பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய லட்சணங்கள் பற்றியதான விசாரங்கள் பலவும் அதிலே தெரிவிக்கப்படுகின்றன. நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே, அதிலும் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயம் சத் சம்பிரதாயத்திலே பிரபத்தி என்கிற சாஸ்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது எது பிரபத்தி என்று கேட்கும் போது ஷட்வித அங்காக சரணாகதி என்று காட்டப்பட்டிருப்பதனாலே ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய சவர்ஜனம் என்னெல்லாம் சொல்வார்கள். அதுல கோப்திருத்த வர்ணம் என்று எம்பெருமானையே உபாயமாக வரிப்பதற்கு பேருதான் பிரபத்தி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. இப்ப அதை எடுத்து வர்ணம் பண்றார். அநேகமாக பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்திலே இந்த அகிர்புத்திய சம்ஹிதை வச்சனத்தை எடுத்து உதாகரித்து அதுக்கு வியாக்கியானமே பண்றார். வெறும் சம்ஹிதைய பிரமாணமாக மேற்கோளாக காட்டாமல் அந்த சம்ஹிதா வச்சனத்தை விசாரமாக அதுல என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றி ஒரு அற்புதமான விஷயங்களை காட்டி அருள்கிறார். இப்ப அந்த வியாக்கியானத்தை சேவிப்போம். துவமேவ உபாய பூதோமே பவா என்கையிரே. எப்படி அகமஸ்ய அபராதானம் ஆலயா அகிஞ்சனஹா என்கையாலே அந்த சம்ஹிதா வச்சனம் என்ன சொல்றது? அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதிஹி त्वमेव उपाय भूतो मे भव इति प्रार्थना मतिः शरणागतिः युक्तः सा देवे अस्मिन् प्रयुज्यताम्. சரணாகதி எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் திறத்திலே நான் எப்படி சரணாகதி பண்ண வேண்டும் என்று சொல்றது. எப்படி சரணாகதி பண்ணும் அப்படின்னு கேட்கிறார். நல்லா குளிச்சு விட்டு நல்ல வஸ்திரங்களை கட்டிண்டு அதெல்லாம் இருக்கான்னா அதெல்லாம் புற தூய்மை. அகத்தூய்மை வேணுமே, அது வாய்மையால் காணப்படும்னா. எது வாய்மை? தீமை இல்லாத சொல் எதுவோ அது வாய்மை. எது தீமை இல்லாத சொல் என்று கேட்டால் எம்பெருமானை பற்றுதல், எம்பெருமானை அடைவதற்கு அவனையே உபாயமாக பற்றுதல், எம்பெருமானை அடைந்து பெறக்கூடிய பலனும் அவனே என்று பற்றுதல், இதுதான் நன்மை. இப்ப இந்த சொல்றார். அப்ப சரணாகதி பண்ணும் பொழுது நாம என்ன சொல்லி பண்ணணும்? எம்பெருமான் திறத்திலே அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, எம்பெருமானே நான் குற்றங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இருப்பிடம்னா அது அடியேன்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? ஆலயா அகிஞ்சனஹ அகதிஹி, என் திறத்திலே உங்ககிட்ட ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. எனது ஆவி தந்தொழிந்தேனர். எனது ஆவி யார், யான் யார், தந்து நீ கொண்டாக்கினியனர் பிரபஞ்சன கூட்டஸ்தர். அதேதான் இங்கேயும் அவர் சொல்றார். எம்பெருமானே என்னுடைய ஆத்மாவை உங்ககிட்ட சமர்ப்பிக்கணும்னு சமர்ப்பிச்சுட்டேன். ஐயோ தப்பு பண்ணிவிட்டனே. என்னுடைய ஆத்மா என்ன ஒண்ணு என்ன இருக்கிறது? நான் கொடுக்கிறேன்னு சொல்றதும் உன்னுடைய சேர்ந்தது. உன் வஸ்துவை உன்னிடத்தில் கொடுப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறேன். இப்ப அதிகாரம் இல்லை என்று சொல்றதால என்ன எடுத்து அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் தினத்துல எதை சமர்ப்பிக்கிறது? உத்தமமான ஆத்மாவை சமர்ப்பிக்கலாமா அப்படின்னா அதுவும் அவனை சேர்ந்ததா இருக்கும்போது நான் எப்படி சமர்ப்பிக்க முடியும்? அப்படியே சமர்ப்பிக்கிறோம் பாவமா பண்ணினாலும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி விட முடியுமா? எம்பெருமான் தினத்தில பண்ண முடியாது. அவனுடையதை அவன் தினத்திலே நான் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இப்பதான் இந்த இடத்த சொல்றார். அப்போ குற்றங்களுக்கு இருப்பிடமானவனாக நான் இருக்கிறேன். அப்புறம் சொல்ற, என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னிடத்திலே கை முதல் ஒன்றும் இல்லை. சரி, ஏதாவது ஒண்ணு நினைச்சு காப்பாற்றிக்கிறதுக்கு வர வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்னும் இல்லை. எனது ஆவியும் உனதேன்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் இனிமே என்னிடத்துல என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. சரி, உன்னை தவிர வேறு யாராவது வேற எங்கேயாவது புகலிடம் இருக்கான்னு பார்த்தா வேற புகலிடமும் எனக்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ இதையும் சொல்லிட்டு என்ன பண்றா? துவமேவ உபாய பூதோமே பவயிதி பிரார்த்தனாமதி சரணாகதி. எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக வேண்டும்.
என்று பிரார்த்திக்கிற ஞானமாகிற அறிவுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. சடங்குக்கு சரணாகதி என்று திருநாமம் இல்லை. எம்பெருமான் உபாயம் என்கிறதான ஞானம் இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் சரணாகதி என்று பேர். அப்போ அது என்ன பண்ணப்பட வேண்டும்ங்கிறார் சம்ஹிதா வச்சனம் சொல்றது. சரணாகதீர் இத்யுக்தா சா தேவே அஸ்மின் பிரயுஜ்யதாம். அது எம்பெருமானான திருமால் திறத்திலே செய்யப்பட வேண்டும். எதை செய்யப்பட வேண்டும்? சரணாகதி செய்யப்பட வேண்டும். எந்த விதமான சரணாகதி செய்யப்பட வேண்டும்? நீயே எனக்கு வழி, உன்னை தவிர வேறு எனக்கு வழி இல்லை, கை முதல் ஒன்றும் இல்லை, நான் குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவனாக இருப்பதனாலே நீயே எனக்கு வழிதுணையாக இருந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த ஞான விசேஷத்துக்குத்தான் சரணாகதி என்று திருநாமம். இப்ப இந்த இடத்தை எடுக்கிறார். இப்ப இது இந்த இடத்தை எடுத்து என்ன சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறாரா? துவமேவ உபாய பூதோமே பவ என்கையிலே அகமஸ்ய அபராதானம் ஆலயா அகிஞ்சனஹா என்கையாலே தான் உபாயம் அல்லாமை சொல்லிட்டு. இப்ப நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிட்டு? அகதிகி என்கையாலே பிறர் உபாய மாட்டார்கள் என்றது. அகதி என்று சொல்லப்பட்டதுனால பிறரும் எனக்கு உபாயமாக ஆக மாட்டார்கள். தன்னை முற்பட சொல்லுவார் என்னென்னில். இப்ப இந்த ஒரு கேள்வி கேட்கிறார். என்னத்துக்கு முதல்ல தன்னை சொல்லிண்டார்? முதலில் தன்னை எதுக்கு கூறிண்டார் அப்படின்னு கேட்கிறார். தன் அனர்த்தத்துக்கு ஹேது தானே ஈரே. இத்தனை நாள் எம்பெருமானை அடையாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தவன் யாரு? நம்மளதான் காரணம், வேற யாராவது காரணமா? இல்ல. அப்ப இவனே காரணம். இவ்வளவும் வர சம்சரிக்கைக்கு காரியம் பார்த்தான் தானே என்றோ. எவ்வளவும் கூட எம்பெருமான் என்ன பண்றான்? நம்மளை காக்க வேண்டும் என்பதற்கு அவன் காரணம் பார்க்கிறான். யார் பார்க்கிறான்? எம்பெருமானே பார்க்கிறான். இனி பிறர் தானே அனுகிரகம் பண்ணுவாரை போலே இருந்து அனர்த்தத்தை விளைக்கும் அத்தனை அல்லது ரட்சகராக மாட்டார்களே. இல்ல இதை தவிர வேற யாராவது இவனை காப்பாற்றத்துக்கு இருந்து ரட்சகர்களாக மாறுவார்களா சொன்னா அவர்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்ற பொழுது அவர்கள் எப்படி மற்றொருத்தரை நம்மை காப்பாற்றப் போகிறார்கள்? அதுவும் பண்ண போவது இல்லை என்று சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஐதிஹ்யம் ஒன்று, ஐதிஹ்யம்னு சொல்ல முடியாது, உதாரணத்தை அற்புதமாக காட்டுறார். பித்தோபகதன் உணர்த்தி உண்டான அளவிலே நானே என் தலைமையிலே பறித்து கொள்ளுதல், கண்ணை கலங்கி கொள்ளுதல் செய்து என் விநாசத்தனை சூழ்த்து கொள்வன். அவ்வளவில் நீ எனக்கு ரட்சகனாக வேணும் என்று தெரிந்திருப்பான் ஒருவன் கையில தன்னை காட்டி கொடுக்குமா போல இருப்பதொன்றுரே பிரபத்தி பண்டிகை ஆவது தான். ஆச்சரியமான விஷயம் சொல்ற. இதை காட்டிலும் இனிமே இந்த பிரபத்தி சாஸ்திரத்துக்கு உயர்ந்த விஷயத்தை யார் காட்ட போறாள்? தேவாச்சான் பிள்ளை சொல்றார். எப்படின்னா, ஒருத்தனுக்கு பித்து பிடிச்சு போச்சு. அப்படி பித்து பிடித்த உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டா, பித்தம் பிடித்து ஒருத்தன் மயங்கி உணர்ந்துட்டான். அப்போ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஆனா அவனுக்கு பித்தம் தெளிஞ்சி உணர்வோட இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, தன் தலைமுடியை தானே பறிக்கிறது, கண்ணை கலக்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணி சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? எனக்கு பித்தம் பிடிக்கும்போது பக்கத்துல கொண்ட சொல்றான், நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு இந்த மாதிரிலாம் வருது, எனக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு தானே தன் அறிவை தேடிக்கொள்ளுத முதலே பித்தம் பிடிக்கும் போது நீ என்னை காக்க வேணும் என்று தெளிந்திருப்பவன் இன்னொருத்தரிடத்தை என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறதால் இவன் செய்யும் பிரபத்தியினர். நாம செய்யக்கூடிய பிரபத்தியை உபாயமாக கொள்ளுதல் சத்சம்பிரதாயத்திலே கொள்ளப்படுதல் இல்லை. அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல பிரபத்தி உபாயம் என்று, விடுகை உபாயம் என்று, பற்றுகை உபாயம் என்று, விடுவித்து பற்றுவிக்கும் அவனே உபாயம் என்கிறதான உயர்ந்த சாஸ்திரம் தான் சத் சம்பிரதாயத்தினுடைய சாரமாக காட்டப்படுகிறது. அடியன் முதலிலே விண்ணப்பித்ததால் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய திவ்ய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. ஒருத்தி இருந்தாள், ஒரு கணவனோடே அவள் இருந்தாள். திடீர்னு அவன் வேண்டான்னு சொல்லி வேற ஒருத்தனோடய போயிட்டா. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அவனிடத்திலே வந்து என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னா, அது மாதிரி இருக்கு இந்த பிரபத்தினா. இது ஒரு நிகீன நிஷ்டாந்தம் போல இருக்கும், ஆனா அப்படி அல்ல, விஷயம் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, இவன் எம்பெருமானுடைய சொத்து.
இந்த எம்பெருமானுடைய சொத்து நீ வேண்டாம் என்று இன்னொரு இடத்துல போயிட்டு இப்ப நான் என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா அது எப்படி? அவன் ஏத்துக்க போறாங்கிற விஷயம் வேற. ஆனால் இந்த ஜீவஸ்வரூபத்துக்கு அது சேருமா என்று சொன்னால் சேராது. இவன் பண்ணுகின்றது இருப்பதொன்றிலே இவன் பண்ணும் பிரபத்தின்னு சீவசனபூஷண திவ்ய சாஸ்திரத்துல புடலோகாச்சாரியர் சாதிச்சார். இங்க பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறது என்ன அப்படின்னு கேட்டால், பித்தோபகத்தன் உணர்த்தி உண்டான அளவிலே நானே என் தலைமையிலே பறித்துக் கொள்ளுதல், கண்ணை கலக்கிக் கொள்ளுதல் செய்து என் விநாசத்தை சூழ்த்துக் கொள்ளுவன். அவ்வளவிலே நீ எனக்கு ரட்சகனா வேணும் என்று தெளிந்திருப்பான் ஒருவன் கையிலே தன்னை காட்டி கொடுக்குமா போல இருப்பதொன்றிலே பிரபத்தி பண்ணுகை ஆவதுதான். அப்போ சொப்ருவிருத்தி பண்ணுவது என்பது சத்சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அப்ப நாம பண்றோமே சுவாமி, அது என்ன பிரவருத்தினா, நாம பண்ணக்கூடியதான பிரபத்தியை உபாயமாக பண்ணுதல் இல்லை. எம்பெருமான் உபாயம் என்னுதான் அவனுக்கு இசைந்திருப்பதை நானும் இசைந்தொழிந்தோம் என்கிறார் ஆழ்வார். இசைவை தெரிவிப்பதுதான் விஷயமாக இருக்கிறதை அன்னி நாம பண்ணக்கூடிய பிரபத்தியினாலே நமக்கு ஒரு பலன் சித்திக்கிறது என்பது நம்முடைய சத் சம்பிரதாயத்தினுடைய பெரியவர்கள் காட்டுவது இல்லை. நான் நம்முடைய சத் சம்பிரதாயம் அடியேன்னு சொல்லுவது உபய வேதாந்தங்களும் இது தன்னையே முழங்குகின்றன என்று இது தனக்கு பிரமாணமும் காட்டுகிறார்கள். இவைகள் எல்லாத்திற்கும் மூல பிரமாணமாக இருப்பது இந்த சம்ஹிதா வச்சனம் தான், இந்த அகிர்புத்திய சம்ஹிதை என்கிறதான வச்சனம் தான். அதனாலே தான் இதை எடுத்து இந்த இடத்துல இந்த ஆகம வச்சனத்தை, பகவத் சாஸ்திர வச்சனத்தை இவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை உதாகரித்து அதை விஸ்தாரமான ரீதியிலே விவரித்தருள்கிறார். நமக்கு எல்லாம் புரிய வேண்டும் என்ற ஒரே விஷயத்திற்காக அதை இங்க எடுக்கிறார். ஆக நாம பண்ணுகின்ற பிரபத்தி இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப பண்ணக்கூடாது, தன்னை காட்டி கொடுக்குமா போல இருப்பதொன்றிலே பிரபத்தி பண்ணுகைத்தான். ஏன் விசாரம் பண்ணார். மத்தியம பதத்திலே தன்னை கழித்திலே பிரபத்தி பண்ணுவது, எம்பெருமாந்திரத்திலே பிரபத்தி பண்றோம். மத்தியம பதம் அஷ்டாட்சரம் இருக்கிறது, பிரணவம் நாராயண பதம், நமப்பதம் நாராயண பதம் இருக்கிறது, மத்தியமமாம் பதம் போல். அத நமஹா என்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்ன? நாமமா, நான் எனக்கு உரியவன் அல்லன் என்று சொல்லக்கூடியது. அப்ப நான் எனக்கு உரியவன் அல்லன்னு சொல்லக்கூடியது மத்தியம பதம். அப்ப தன்னை கழிக்கிறது. ஆக நான் மத்தியம பதத்தாலே தன்னை கழித்திரே பிரபத்தி பண்ணுவது என்று சொல்றார். அதுக்கடுத்து சொல்றார், ஆகையால் நானும் எனக்கு இல்லை, பிறரும் எனக்கு இல்லை, நீயே ரட்சகனாக வேணும் என்று திரு காவலம்பாடி நாயனார் திருவடிகளில் சரணம் புகுகிறார் ஆராய்த்து சரணம் புகுகிறாராய் இருக்கிறது. அதனால என்ன தெரிகிறது? எம்பெருமானே, எனக்கு நானும் ரட்சகன் அல்ல, பிறர்களும் ரட்சகர்கள் அல்ல, நீயே ரட்சகன் சொல்ல, நீயே ரட்சகனாக வேணும். எதனால? நமப்பதத்தினாலே நமப்பதத்தினாலே தெரிகிறது. நமமா, எனக்கு நான் உரியவன் அல்லன் உனக்கு என்று தேர்ந்து விட்டதற்கு அப்புறம் நான் பண்ணுகின்ற பிரபத்தி என்கிற சப்தத்துக்கு அர்த்தமே இல்லாமல் அனர்த்தமாகத்தான் போகிறது என்றதான விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன விஷயத்தை இந்த இடத்தை எடுத்து காட்ட ஆச்சரியமான விஷயம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன் இந்த சம்ஹித வச்சனங்கள் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லோரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். என்னையும் என் உடமையும் சக்கர பொறியொற்றி கொண்டுங்கிறார் ஆழ்வார். இந்த சக்கர பொரியை ஒற்றி கொள்ளுகிறதான சாஸ்திர பல ஆகம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அகிர்புத்திய சம்ஹிதை வச்சனத்துல இருக்கக்கூடியதான் சுதர்சன ஆழ்வானுடைய பெருமையை காட்டுவது. அந்த சுதர்சன ஆழ்வானிடத்திலே போகும்பொழுது நான் எப்படி போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வருகின்ற பிரகரணம் இது, அந்த அத்தியாயம் இது. அப்படி வருவதினாலே அப்ப எப்படி பண்ணப்பட வேண்டும் என்று நீ உபாயம் என்கிறதான ஞானத்தோட தான் அங்கே பிரபத்தியானது உண்டு. அதுதான் பிரதான பிரபத்தி. மற்ற பிரபத்திகள் எல்லாம் அதற்கு சம்பாவித சுபாவங்கள் என்னும் விஷயங்கள் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா. ஆக இது ஒரு பெரிய விஷயம். நம்முடைய சத் சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமான ரீதியில பலவிதமான பிரமாணங்களை கொண்டு நிரூபணம் பண்ணி அருள் இருக்கிறார்கள். கற்றர் இந்த பெரியோர்களுடைய திருவாக்கு தண்ணிலே காலக்ஷேம முறையிலே கேட்க வேண்டியதான, புரிந்து கொள்ள வேண்டியதான அற்புதமான விஷயம் அது அப்படிங்கிறத அடி இந்த கோஷ்டில விண்ணப்பிக்கிறேன். இப்ப இதையே இங்க சொன்னார் அப்படின்னு கேட்டால்,
நீயே ரட்சகனாக வேணும், துவமேவ உபாயம், நீயே உபாயம் என்று சொல்லப்பட்டது எங்கன்னு கேட்டா திருக்காவளம்பாடி கண்ணனிடத்திலே பண்ணக்கூடியதான அற்புதமான பிரபத்தி. எம்பெருமானே உபாயம் என்கிறது திருக்காவளம்பாடி கண்ணனிடத்திலே பண்ணப்படுகிறது என்கிறதான விஷயத்தை இங்கு பெரியபாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே காட்டார். அடுத்தது கீழ் திருமொழி. கீழ் திருமொழி என்று சொன்னால் அதாவது போனது திருமணி கூடம் போன பதிகத்துல இருக்கக்கூடியதற்கும் இதற்கும் சங்கதி என்னன்னு கேட்கிறார். கீழ் திருமொழியோடுக்கு இதுக்கு சேர்த்து என்னவென்றால், சரண்யனானவன் பிராட்டிமாரோடைய கூட திருமணி கூடத்திலே வர்த்தியா நின்றான் என்றார். திருமணி கூடத்துல என்ன சொல்றார்? பிராட்டியோட எம்பெருமான் அங்க எழுந்துள்ள இருக்கிறான்னு சொன்னார். இந்த திருக்காவளம்பாடி பதிகத்துல என்ன சொல்ல போறார்னா, லக்ஷ்மிபதியிலே ஆசிரயணீயனானவன் இங்கே சரணம் பூக்கிறார். பிராட்டியோடு கூடியவனான எம்பெருமானே அடையத்தக்கவன் என்பதாய் காட்டி இங்கே பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியிலே அந்த திருவிடுகளிலே என்ன பண்றார்? பிரபத்தி பண்றார். என்ன பிரபத்தி பண்றார்? எம்பெருமானே உபாயம் என்கிறதான ஐவாகிற பிரபத்தியை செய்கிறார் என்று இதுக்கு அவதாரிகை எழுதுகிறார். இனி அற்புதமான பாசுரம். தாவளந்துலகம் முற்றும் தடமலர் பொய்கை பூக்கு நாவளன் நவின்றங்கேத்த ராகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பாசுரங்கள் எல்லாம் இந்த காவளம்பாடி பாசுரத்திலே கடைசியிலேயே நடுநிலையும் சொல்ல போறார். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியை பற்றி சொல்லும்போது சந்தங்கள் அரிய கற்று வல்லவரானால் வைஷ்ணவ சித்தி வைஷ்ணவர்னு சொல்றார். சொல் சந்தங்கள் இவை 1000 சொன்னார். இவைகளெல்லாம் சந்தங்களோடு கூடியது. திருமங்கை பரகாலன் பருவர்களும் சந்தங்களோடு கூடியது. இவைகளுக்கெல்லாம் சந்தங்கள் உண்டு. அந்த சந்தங்கள்னு சொன்னா யாப்பு அது ஒரு மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அந்த முறையிலே பகுத்து இந்த பாசுரத்தை அப்படித்தான் அவர் அமைத்திருக்கிறார். எண் வகைகளிலே அமைத்திருக்கிறார் அப்படின்னு இதை பத்தி சொல்லணும். எப்படி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1000ம் பண்ணாலே பாடப்பட்டதோ அதுபோல திருமங்கை மன்னுடைய பிரபந்தங்களிலும் பண்ணினாலே பூர்த்தியாக பாடப்பட்டதுதான். அதிலே இந்த திருக்காவளம்பாடி என்கிறதான திவ்தேசத்தினுடைய பதிகம் முழுக்க பாலையாழ் என்கிற பண்ணிலே பாடப்பட வேண்டும் என்று ஓலைகளிலே காணப்படுகிறது. இதுக்கு சந்தம் உண்டு. அந்த சந்தத்தை அடியேன் சொல்றேன். ஒரே ஒரு பாசுரத்துக்கு மட்டும் அடியேன் சொல்றேன். ஏன்னா வியாக்கியான விசேஷங்களை இங்கே விண்ணப்பிக்க வேண்டி இருப்பதினால, அதற்கு சேர இது இருப்பதனால, ஏன்னா இந்த பதிகத்துல சந்தத்தை பத்தி ஆழ்வார் பிரஸ்தாவிப்பதனால அடியேன் இதை சொல்றேன். இந்த அதாவது பலவிதமான சந்தங்கள் திருவாய்மொழியிலும் இருக்கு, திருமொழியிலும் இருக்கு. இப்ப இதுல சொல்லப்படக்கூடியதான சந்தம் என்னன்னா தன்னனா தன்னா தானா, தனனனா தனனா தன்னா, இதுதான் இதுக்கு சந்தம். இந்த சந்த முறையில தான் இந்த பாசுரத்தை சொல்றது அப்படின்னு ஒரு கிரமமானது உண்டு. இந்த சந்த முறையில தான் சொல்லணும். அதுதான் அதுக்கு சேரும். திருப்பி அடியேன் விண்ணப்பிக்கிறேன். தன்னனா தன்னா தானா தனனனா தனனா தன்னா. இப்ப இதை எப்படி சொல்லலாம்? தாவளம் துலகம் முற்றும் தடமலர் பொய்கை பூக்கு நாவளம் நவீன்றங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீத்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி மேய கண்ணனே கலைகண் நீயே. இப்ப இது பாலையாழ்ல இதை பாடணும். இந்த பாலையாழ்ல பாடுறது அப்படின்னா இந்த சந்த மீட்டரும் இருக்கணும், யாப்பு மாறாமல் இது இருக்கணும், அந்த பண்ணிலையும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது வார்த்தைகள் சாகித்யங்கள் அதனுடைய வார்த்தைகளுக்கு குறைவு ஏற்படாமல், அப்படி இந்த சந்தத்தை பாடினாதான் அதுக்கு குறைவு ஏற்படாமல் இருக்கும். அப்ப அது மாதிரியும் செய்யப்பட வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் அடியேன் நம்முடைய சுவாமி சங்கீத ரசிகராக எழுந்தொழி அனுகிரகிப்பதனால சுவாமியினுடைய திருவுள்ள வகுப்பிற்காக அடியேன் இதை மட்டும் அடியேன் சுவாமியோட அனுமதி கொண்டு பன்மரபிலே இந்த முதல் பாசுரத்தை மட்டும் அடியேன் பாடி காண்பிச்சுடு அதுக்கப்புறம் பாசுரத்துல இருக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியான விசேஷங்களை அடியேன் சொல்றார். இப்போ அடியேன் ஏற்கனவே இந்த சந்தம் சொல்லிட்டார். தன்னனா தன்னா தானா தனனனா தன்னா தன்னா தனனா தன்னா. இப்ப இது இந்த பாலையாழ் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடியதான ஹரிகாம்போதி என்கிறதான அநேகமாக நம்முடைய
ஆழ்வார்கள் தங்களோட பதிகங்கள்ல பல பதிகங்களே பாலையாழ்ல ஹரிகாமுதியில தான் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறது நல்லா தெரியறது. அதை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையதான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். தாவளம் தூலகம் முற்றும் தடமலர் பொய்கை பூக்கு நாவளம் நவின்றங்கேத நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி மேய கண்ணனே கலை கண்ணியே தன்னனா தன்னா தனா தனனா தனனா தன்னா தன்னனா தன்னா தனா தனனா தனனா தன்னா. இதுக்குதான் இதை மாதிரி செய்யணும். என்ன இதுக்கு ஒரு ரூட் இதுக்கு இருக்கிறது. அதுதான் இந்த இடத்த அடியன் இப்போது விண்ணப்பிச்சேன். இதை மாதிரி ஒவ்வொரு பதிகம் முழுக்க இதுதான். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்க வேண்டியது பிரிக்க வேண்டியதுதான் நிறைய இருக்கு. இது ஒரு ஒரு உதாரணத்திற்காக அடியை நீங்க விண்ணப்பிக்க வேண்டும். சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்காக அடியன் இந்த கோஷ்டியை விண்ணப்பிச்சேன். இனி பாசனத்துக்கு உண்டானதா, அதாவது சந்தங்களோடு கூடியது அப்படிங்கிறது, இந்த சந்தங்களோடு கூடியதாகத்தான் இந்த பாசுரங்களை நாம் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கிரமமானது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அது யாப்புன்னு பேர் அதுக்கு அப்படிங்கிறதுக்காக அடியன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல விண்ணப்பிச்சேன். இனி அற்புதமான பாசுரத்தை இங்க எடுத்து சொல்றார். ஆக இங்கே சரணம் புகுகிறார் என்று சொன்னார். முதல் பாட்டு தாவளம் இத்தியாதி. முதலையாலே இடர்பட்ட ஆணை தன்னை நோக்கி கொள்ளுதல். அம்முதலை இத்தை நோக்குதல் செய்ததோ. ரெண்டு கேட்கிறார். முதல்ல கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தினுடைய ஆணையின் துயரம் தீர சென்று நின்று ஆழி தொட்டான் என்று சொல்லப்பட்டதான அந்த விருத்தாந்தம் முதல்ல காட்டப்படுகிறது. தாவள இத்தியாதி முதலையாலே இடர்பட்ட ஆணை தன்னை நோக்கி கொள்ளுதல். அந்த முதலையினாலே ஒரு இடர் ஏற்பட்டது இந்த யானைக்கு. அது என்ன பண்ணிது? தன்னைத்தானே காத்து கொள்ளுதல் செஞ்சது. அம்முதலை இத்தை நோக்குதல் செய்ததோ. இல்ல அந்த முதலை தான் இதை காப்பாத்தித்தா. ரெண்டும் நடக்கல. அப்ப என்ன சொல்றாருங்கன்னா, பாதகமானது ரட்சகமாக மாட்டாதே. பாதகம்னா இப்போ முதலை இதை காப்பாத்தாது. இதுவும் தன்னை காப்பாத்தி கொள்ள முயற்சி பண்ணியும் திருப்பி நடக்கல. அப்ப மாட்டாது. அந்த ஆணையனுடைய ஸ்தானேயாய்த்து நான். அழ்வார் சொல்றார், எம்பெருமானே அந்த யானைக்கு என்ன இப்போது ஸ்தானம் இருக்கிறதோ அதுல தான் நான் இருக்கிறேன். அது படுகின்ற துயர்தான் எனக்கு இருக்கிறது. முதலையினுடைய ஸ்தானே ஆய்த்து பிறர். சுற்றி இருக்கக்கூடிய மற்றவாழ யாருன்னா அந்த யானையின் காலை பிடித்த முதலம் வரின்னு சொல்லிவிட்டார். சம்சாரிகளை சொல்றார். அப்படிப்பட்டதானது பிறர். தாவளந்துலகம் முற்றும் என்கிற இது தன்னையும் ஆணை தனக்கேயாக்கி ஓரிடத்திலே ஒரு பூமலர் காடாமையாலே பூமி பரம்படங்களும் தாவி திரிந்தது என்னவுமாம். தாவளந்து உலகம் முற்றும்னர். இந்த யானை என்ன பண்ணித்து? முதல்ல உலகம் முழுக்க சுத்தித்துனர். எதுக்குடா சுத்தித்து அப்படின்னு கேட்கிறார். ஆணை தனக்கையாக்கி ஓரிடத்தில் ஒரு பூமலர் காடாமையாலே. ஒரு புஷ்பத்தை பறிச்சு எம்பெருமானத்தோடு சேர்க்கணும்னா புஷ்பமே எங்கேயுமே கிடைக்கல. எந்த இடத்தை தேடினாலும் புஷ்பமானது இதுக்கு யானைக்கு இதுக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை. அதனால என்ன எடுத்து அப்படின்னு கேட்டார். ஒரு தாவளந்து ரெண்டு அர்த்த நிர்ணயம் பண்றார். தாவளந்து அதாவது இந்த பாசுரத்தினுடைய முதல் அடிக்கு தாவளந்து உலகம் முற்றும் என்பதற்கு ஒரு அர்த்தத்தினாலே கஜேந்திர ஆழ்வான விருத்தாந்தம் காட்டப்படுகிறது. அடுத்ததான இதையே இன்னொரு விதமாக வாமனனுடைய அவதாரத்தினுடைய வைபவம் எம்பெருமான வைபவம் சொல்லப்படுகிறது என்கிறதான விஷயமாக ரெண்டு வித நிர்வாகம் காட்டுற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை. ஆஹா இது தன்னையும் ஆணை தனக்கேயாகி ஒரு இடத்திலே ஒரு பூமலர் காணாமையாறு பூமி பரப்படங்களும் தாவி திரிந்ததென்னவுமா. அன்றிக்கேனா இன்னொரு அர்த்த விசேஷம், இன்னொரு விஷயம் சொல்றார். அன்றிக்கே திருவுலகளந்தருளின படியை ஆக்கி எம்பெருமான் திருவிக்கிரமனாக வந்ததை சொல்லி பூமி பரப்பு அடங்கலும் அனாயாசேன அளந்து கொண்டான் என்னுதல். எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரையினாலே பூமியை முழுக்கம் அளந்தது. தாவளந்து உலகம் முற்றும் என்று சொல்வதற்கு ரெண்டு விதமான அர்த்தத்தையும் சொல்லலாம் என்று காட்டுறார். அப்படிப்பட்டதான
பூமி நீ பூமி அளந்து கொள்ளுகைக்கு அந்த பூமியில் உள்ளார் தாங்கள் ஏதேனும் யத்னதித்து உண்டோ? எம்பெருமானே நீ உலகம் அளந்த பொழுது எல்லார் தலைமையிலையும் உன் காலை வச்சையே, அவள ஏதாவது முயற்சி பண்ணாளா? எம்பெருமானே உன் திருவடியை என் தலைமையில வைக்கணும் ஏதாவது கேட்டாளா? இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டாளா? நான் சித்தமா இருக்கேன்னு சொன்னாளா? நான் உன்னை இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாளா? ஒண்ணுமே சொல்லலையே. எதுவுமே சொல்லாம இருக்கும்போது உன்னுடைய திருவடி தாமரைகளால எல்லாரும் வேண்டவன் வேண்டாதவன் எல்லாரும் பேரையும் என்ன பண்ண உன் திருவடியை கொண்டு வச்சியே என்று கேட்கிறார். ஆக நீ பூமி அளந்து கொள்ளுகைக்கு அந்த பூமியில் உள்ளோர் தாங்கள் ஏதேனும் எத்தனதித்து உண்டோ? அவ ஏதாவது எத்தனை யாராவது பண்ணாளா? ஒன்றுமே பண்ணலையே. தாவரதித்யாதி ஒரு பூமலர் காணலாமோ என்னும் ஆசையாலே பூமி பர கடங்களும் தட்டி திரிந்து பின்பு ஒரு பிரதேசத்திலே பெரிய மலை உடைத்தாய் இருப்பது ஒரு பொய்கையை கண்டு எங்க பார்த்தாலும் புஷ்பம் கிடைக்கல. நல்ல பெரிய புஷ்பமா ஒண்ணு பார்த்து ஒரு இடத்துல ஒரு பெரிய புஷ்பம் கிடைச்சது. ரொம்ப அழகா இருந்தது. இது எம்பெருமான் திருடி தாமரைகளைத்தானே, தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணையும் தாரோ இல்லையோ, இது எம்பெருமானுடைய திருடி தாமரைகளைத்தானே இருக்க வேண்டும் இந்த புஷ்பம் என்று அது நினைத்தது. நினைச்சு என்ன பண்ணித்ததுன்னா, பொய்கையை கண்டு அதிலே முதலே உண்டு என்று அறியாதே பொய்பூக்கு அதன் வாயிலே அகப்பட்டு ஒரு போக்கடி அறியாதே தடுமாறி ஒண்ணும் தெரியும். அங்க முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சு அது போயிருக்குமோ? இல்ல, போய் முடிஞ்சுது. அகப்பட்டு என்ன பண்றதுன்னு தடுமாறுது. உடனே ஒரு உதாரணம் சொல்ற, முள் பாய்ந்தாலும் அம்மே என்னமா போலே பூர்வ ஜென்ம வாசையாலே. இப்போ போறோம், காலில் எங்க போற இடத்துல ஒரு முள்ளு குத்திடுறது. குத்திர உடனே வாயில வர முதல் வார்த்தை என்ன? அம்மான்னு கத்துறோம். அம்மா நினைச்சு கத்துறோமா? ஜென்மாந்த சுகிருத்த வாசனைங்கிற. அப்போ அம்மே என்னமா போல பூர்வ ஜென்ம வாசனைனாலே அந்த கஜேந்திரனுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் இருந்ததான ஒரு வாசனையால் என்ன பண்ணிட்டுனா, நாவுக்கு அலங்காரமான திருநாமத்தை சொல்லி, நாக்கு எது அலங்காரம்? கண்ணுக்கு அலங்காரம், காதுக்கு அலங்காரம், வாய்க்கு அலங்காரம், கைக்கு அலங்காரம் இருக்கா மாதிரி நாவுக்கு அலங்காரம் எது அப்படின்னு கேட்டார். அது பொய்கள் வர காட்டுற, நான் வாயினுண்டே நமோ நாரணாவென்னும் ஒவ்வாதுரைக்கும் உரையுண்டே என்ன கடவதிலே. ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். நாவுக்கு அழகு எது அப்படின்னு கேட்டா, நமோ நாராயணா என்னும் சொல்வதுதான் நாக்குக்கு அழகு என்று சொல்லி முடிக்கிறார். அதுவும் நாராயணாவோ என்றே கூப்பிட்டது. அந்த யாரை என்ன பண்ணித்து? நாராயணாவோ என்னுதான் விஷயத்தை கூட்டுது. அங்கு தான் அகப்பட்ட பொய்கையிலே நின்று திருநாமத்தை சொல்லுகிற ஆணையினுடைய அச்சத்தை போக்கினவனே, யானையினுடைய அச்சத்தை போக்கினான். ஆச்சரியமான விஷயம் பண்ணார். அருமதத்திலையும் சொல்றார், இங்கேயும் சொல்றார். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். யானைக்கு என்ன அச்சம்னு கேட்டார். யானையினுடைய அச்சம் என்ன? ஒரு அச்சம் சொல்லலாம். என்ன அச்சம் அப்படின்னு கேட்டா, பௌராணிகாள் இந்த கஜேந்திர விருத்தாந்தத்தை சொல்லும் பொழுது யானைக்கு அச்சம் என்ன சொல்லுவா? என் உயிர் போயிட போகுது, என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லித்துன்னு சொல்லுவார். நம்முடைய சத் சம்பிரதாயத்துல அந்த அர்த்தமே கொல்லப்படுவதே கிடையாது. யானைக்கு எது துயரம்னா, தன் கையில் இருக்கக்கூடியதான புஷ்பத்தை செவ்வி மாறாமல் எம்பெருமான் திருடி தாமரைகள் இட வேண்டும் என்று ஒண்ணு. இது ஒன்றாம் இல்ல, அன்று இது தவிர இது இருக்கு. இன்னும் ஒண்ணு, யானை எதை சொல்லி கூப்பிட்டுதுன்னா ஆதி மூலம் என்று சொல்லி அழைத்ததாம். ஆதி மூலம் என்று சொல்லி வரவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். நாராயணன் ஆதி வரவில்லை என்று சொன்னால் நாராயணன் ஆதி மூலம் அன்று என்று உலகத்தார் நினைத்து விடுவார்களே என்று அந்த யானைக்கு பயமா. இது ஒரு அற்புதமான விஷயம். இப்படி ஒரு விஷயம் சொல்றார். ஆக நான் ஆதி மூலம் என்று கூப்பிட்டா வர வேண்டியவன் நாராயணன் தான். அவன் வரவில்லை என்று சொன்னா உலகத்தார் என்ன சொல்வார்? நாராயணன் ஆதி மூலம் அல்ல என்று தேறிட்டு விட்டதே என்று வந்து விட்டால் என்ன செய்வது? நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாரார் என் ஆர் இடரை நீக்காயினர். என்ன இடைனா இடர்னா, நாராயணா என்ன ஆதி மூலம் என்று உன்னை அழைத்தது உண்மை என்பதை நீ காட்ட வேண்டும் அல்லவா? அது காட்டவில்லை என்று சொன்னால் நீ ஆதி மூலம் அல்ல என்று சொல்லி விடுவார்களே என்று நடுக்கமாம் அந்த யானைக்கு. அதை சொல்றாரு இங்க. ஆக நாராயணவோ எந்திரோ கூப்பிட்டது. அங்கு தான் அகப்பட்ட பொய்கையிலே நின்று திருநாமத்தை சொல்லுகிற ஆணையனுடைய அச்சத்தை போக்கினவனே, ஆணைத்தான் தனக்கு உதவுதல் முதலை உதவுதல் செய்ததோ, நீயே என்றோ வடிவின் கரையிலே அரைகுலைய தலைகுலைய வந்து உதவினாய். அங்க யாரையும் தன்னை காப்பாத்தி கொள்ள முடியல, முதலையும் காப்பாத்தல. ஐயோ பாவம், இது ரொம்ப நாள் பிடிச்சிருக்கோம், பாவம் இது விட்டுடுவோமே அப்படின்னு அதுவும் பண்ணித்தானா? எதுவும் எதற்கும் துணை அல்லை.
அப்படி இருந்து விட்டது. அப்படிப்பட்டதான அடுத்த சொல்றார் மாவளம் நிரவதிக சம்பத்து. நிரவதிகம்னா கொல்ல குறைவில்லாததான செல்வம். அப்படிப்பட்டதான சம்பத்து எது? இப்போ ஊரினுடைய பெருமையை சொல்றார். இந்த அதாவது நாங்கூர் பதிகங்கள் முழுக்க அற்புதமான இயற்கை வளங்களை ஆச்சரியமான விஷயங்களினாலே காட்டி கொடுக்கிறார் திருமங்கை மன்னன். அதுல சொல்லும்போது இப்போ 2 பாசுரத்தினாலே 2 அடிகளினாலே முதல் 2 அடிகளினாலே எம்பெருமானுடைய அவதார பெருமையை பேசினார்னா அடுத்த 2 அடிகளாலே ஊரினுடைய பெருமையை பேசுவது அப்படிங்கிறது இந்த நாங்கூர் பதிகத்துல நாங்கூர்ல இருக்கக்கூடிய திவ்தேச பதிகங்கள்ல அற்புதமான பல விஷயங்களை காட்டி அருள்கிறார். இப்ப அடுத்த ஊர் பெருமை சொல்றார். காவலம் நிரவதிக சம்பத்தானது ஆற்றுவாயில் நீர் மேன்மேல் நெடுகுமா போலே பெருகிவாரா நிற்பதாய். ஆறு ஆரம்பிக்கிற இடத்துல என்ன இருக்கும்? கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். அது போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ரொம்ப பெருசா பெருசா போய் வளர்ந்து கொண்டே போகும். அது போல அது தனக்கோர் விச்சேதம் இன்றிக்கே இருக்கிற அது போல அதுக்கு ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யார்கள்? பிராமணர்கள். அப்படிப்பட்டவர்கள் வேதைக்க சமதிகமயனானவனை கண்ணாலே கண்டு வர்த்திக்கிற நாங்கூரிலே திருக்காவலம்பாடியிலே நித்தியவாசம் பண்ணுகிற கிருஷ்ணரானவனே. அப்படிப்பட்டதான பிராமணர்கள் வேதம் அறிந்தவர்கள் இருக்கக்கூடிய நாங்கூரிலே இருக்கக்கூடிய திருக்காவலம்பாடியிலே நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய எம்பெருமானே கண்ணனே மேய அவதாரங்களில் வியாவிருத்தி. அவதாரங்களில் வியாவிருத்தினா என்ன அர்த்தம்? விபவ அவதாரத்தை போல கிடையாது. இதுல வேற ஒரு எம்பெருமானுடைய அவதாரத்துல என்ன வியாவிருத்தின்னு கேட்டார். இந்த இடத்துல அற்புதமான விஷயம் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லிக் கொடுப்பா. நமக்கு வாய்ப்பாடு என்னது? சத் சம்பிரதாயத்துல பூகத ஜலம் போலே அந்தரியாமித்துவம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம். அதுதானே உயிராக நமக்கு இருக்கிறது. இப்ப மடுக்கள்னா எம்பெருமான் எப்படி இருக்கான்? தீர்த்தன் இருக்கான். எம்பெருமானுக்கு தான் தீர்த்தன்னு பேரு. தீர்த்தனும் உலகளந்த சேவடினா தீர்த்தனுக்கே தீர்த்த மரத்தரனாய் என்று சொல்லப்படுது. எம்பெருமானுக்கு தீர்த்தன்னு பேரு. புஷ்கரம் என்ற கஷேத்திரத்தை எம்பெருமான் தீர்த்த சுரூபியாகவே இருக்கிறார். அப்ப தீர்த்தம் தான் என்ன பண்றது? தேங்கி நமக்கு என்ன பண்றது? பின்னனார் வழங்கும் சோதி என்பது போல நமக்கு பின்னே இருந்து கொண்டு அற்புதமான நமக்கு என்ன கொடுக்கிறது? உயிரை வாழ வைக்கக்கூடியதான விஷயமாக இருக்கிறது. அந்த மாதிரி நீயே ரட்சகராக ஓடும். அவன் மாமேகம் என்ற வார்த்தை இவர் தாமே அருளி செய்கிறார். எம்பெருமான் திறத்திலே ஆழ்வார் சொல்றாரு. நீ என்ன சொல்லிருக்க? எம்பெருமானே மாமேகம் சரணம் பிரஜா, மாம் ஏகம் என்று உன்னை நீயே பண்ணி சர்ம ஸ்லோகத்தினுடைய வார்த்தையை காண்டி இப்ப அவருக்கு நினைவுபடுத்துறார். அப்படி சொன்னவனாக என் ஒருவனையே அடை என்று சொல்லப்பட்டதனாலே உன்னிடத்திலே உன்னையே உபாயமாக நினைத்து உன்னிடத்திலே இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை உன்னையே உபாயமாக பற்று என்று காட்டி கொடுத்தவன் நீயே. நானே உபாயம் நானே உபேயம் என்கிற விஷயத்தை காட்டி கொடுத்தவன் நீ. எங்க காட்டினாய்? மாமேகம் சரணம் பிரஜா என்று காண்பித்து கொடுத்திருக்கிறாய் நீ. அதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்படிப்பட்டவனான இருக்கக்கூடியவனான அவனே எனக்கு நீயே கலைகளாக என்னை கை தூக்கி விட வேண்டும் என்பதாக காட்டி முடிக்கிறார். நீ அடுத்ததாக 2வது பாசுரம். மன்னிடத்தேனமாகி மாவலி வலிதொலைப்பான் விண்ணவர் வேண்டச் சென்று வேள்வியிற் குறை இறந்தாய் துண்ணெனமாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய கண்டனே காவலந்தன் பாடியாய் கலைகண் நீயே. மனிடந்தேனமாகி காவலாக இட்டு வைத்த கடல்தானே பாதகமானவாறு நீருக்கும் சேற்றுக்கும் இறையாத வடிவை கொண்டு பூமியை இழந்தெடுத்து பாருங்க. எம்பெருமான் இந்த பூமியை காப்பதற்கு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா சுத்தி தண்ணியை வச்சு காப்பாத்தி வச்சிருக்காங்க. எதை அரணாக வைத்தனோ அந்த அரணாக வேலியே பயிர மேயறதுன்னு சொல்றாள் இல்லையோ, அது போல இந்த பூமியை காப்பாற்ற வேண்டி எம்பெருமான் சுத்தி தீர்த்தத்துல வச்சிருக்கான். ஆனா அந்த தீர்த்தம் என்ன பண்ணிட்டுன்னா அந்த பூமியை தன்னிடத்திலே கொண்டு வரும்படியாக எல்லாத்தையும் மூழ்கடித்தது. அப்படி வந்த பொழுது அப்படி சேற்றுக்கு மிரியாத வடிவை கொண்டு அற்புதமான விஷயம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று சொல்லப்பட்ட வராக வடிவம் எடுத்து எம்பெருமான் பூமியை இழந்தெடுத்தான். அதை சொல்றார். அப்புறம் மாவலி வலிதொலைப்பான். மாவலி பக்கலிலே ஔதாரியம் என்றொரு குணம் கிடக்கையாலே
ராவணாதிகளைப் போல தலையை அறுக்க வேண்டிற்று இல்லை. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், மாவலி தலையை ராவணன் தலையை அறுத்தானே, மாவலி தலையை ஏன் அறுக்கலன்னா, ஏன்னா மாவலி இடத்துல ஔதாரியம் என்கிறதான ஒரு விசேஷமான குணம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லிருக்கிறாரா. ஆக ஆனாலும் ராவணாதிகளைப் போல தலையை அறுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் தேவர்களை நெருக்குகையாலே ராவணன் செயல் உண்டாயிருந்தது. ஆனா அவன் என்ன பண்ணான், தேவர்களை நெருக்கினான் என்பதனாலே இந்த விஷயத்தை செய்ய வேண்டி இருந்தது எம்பெருமானுக்கு. ரசிக்க வேண்டி இருக்க செய்தே மாட்டிற்றிலன். அவன் அழிக்கணும், ஆனால் அழிக்காமல் எம்பெருமான் விட்டான். அவனை அழிக்க மாட்டாத தன்னை அழித்தான் ஆயிற்று. இது ஒரு விசேஷம். அழிக்க வேண்டியவன் அவன் மாவலினா அவனை அழிக்காமல் எம்பெருமான் தன்னையே அழித்து கொண்டான். எப்படி அழித்து கொண்டான் அப்படின்னு கேட்டா, சின்னதாக போய் பெருசா போனான், பெருசா அவனை போய் திருப்பி சின்னதாக வளர்ந்தான். இன்னும் மாவலியினுடைய சரித்திரத்தை பத்தி ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்தை எடுத்து சொல்றாள். ஆக அப்படிப்பட்டதான அவனை அழிக்க மாட்டாதே தன்னை அழித்தான் ஆயிற்று. கொடுத்து வளர்ந்த கையை கொண்டு தான் இறந்தான் ஆயிற்று. எம்பெருமான் கொடுத்து பழக்கம். எம்பெருமான் அங்க போகும்போது பூமி தான் நடுங்கித்துனார். வியாக்கியானம் பண்ணார் நம்பிள்ளை. ஏன் பூமி நடுங்கித்துன்னு இடத்த கேட்டார். இதுவரை அவன் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறதுனால தடைந்துட்டே போனான். ஏன்னா அவன் இது வரைக்கும் யாச்சகமே போனது இல்லை யார் இடத்துலயும். அப்ப பயந்துட்டே போனதுனால பூமி நடுங்கித்துன்னு சொல்ல அத்தை சொல்ல தான் இறந்தான் ஆயிற்று. மகாபலியினுடைய மிடுக்கை அழிக்கைக்காக அவனாலே நவுபட்ட தேவர்கள் அத்திக்க, அவனாலே எல்லா ராஜ்யங்கள்லாம் இழந்து போன இந்திரன் முதலானவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்ததினாலே சென்று அவனுடைய யஜ்ஞவாடத்திலே சென்று அவன் பண்ணதான யஜ்ஞத்தினுடைய இடத்திலே போய் சென்று வேள்வியில் தனி இருப்பில் இன்றிக்கே. தனி இருப்புனா என்ன அர்த்தம், எம்பெருமான் போய் எனக்கு இது ஓணும்னு கேட்டானே, எப்படிடா கேட்டான் அப்படின்னு கேட்டா, தனியா இடத்துல அழைச்சிட்டு போய் இந்த இடத்துல யாருக்கும் தெரியாம கேட்டானோ, எல்லார் எதிர்க்கும் எம்பெருமான் கேட்டான். எப்படின்னா, குறை இறந்தாய் அவாப்த சமஸ்த காமனான தான் குறைப்பட்டு இறந்தான் ஆயிற்று. எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேற்றவராக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு ஒண்ணு குறையாக போய் இந்த இடத்துல போய் கோட்டுட்டானே இன்னும் விஷயத்தை சொல்றார். தேவர்கள் குறை கண்டவாறே தான் குறைவாளனாய் இருந்தான் ஆயிற்று. தேவர்களுக்கு குறைவு எம்பெருமானுக்கு குறைவு இந்த இடத்துல வந்துடுத்து என்று இந்த சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். இனி அடுத்ததார துண்டன வித்தியாதி அவ்வூரில் உள்ளாருக்கு. இப்ப அடுத்தது காவலம்பாடிகள வைபவம் சொல்லப்படுறது. அவ்வூரில் உள்ளாருக்கு இந்திராதிகள் படி இல்லை ஆயிற்று. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவா இந்திரனை போல கிடையாதாம். எப்படின்னா, அவனை இறப்பாளனாக்கி தாங்கள் வயிறு வளரார்கள் ஆளாய்த்து. அங்க என்ன பண்ணா, அவனை இறக்கும்படி செய்து தங்கள் வயிறு வளர்த்தான், இந்திரன் வளர்த்தான். இங்க அப்படி கிடையாது. இவா யாருன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடியவாள் காவலம்பாடியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கிறார். மகாராஜரை போல தங்களை அழிய மாறி நோக்கும் அவர்கள். சுக்ரீவனை போல தான் அழிந்தாலும் சரி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறதான விஷயத்தை இருக்கக்கூடியவர்கள். அது எப்படி சொல்லப்படுறது, அதஹரி வரநாதகா பிராபிய சங்கிராம கீர்த்திம் நிஜி சரபதி மாஜோ யோஜயித்வா சமேன, அவன் கண்டறியாத பயத்தோடே துணுக்கென்னும்படி பண்ணி. சுக்ரீவனுடைய பெருமையை சொல்றார். அற்புதமான விஷயம் சொல்றார். சூரியனுடைய மகனானவனான சுக்ரீவன் ராவணன் என்ன பண்றான், போய் சண்டை போட்டு ராவணனை கலப்படைய வச்சு வெற்றி வாகை சூடி ராமனுக்கு பக்கத்துல வந்து உக்காண்டான். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் சுக்ரீவன். அவன் கண்டறியாத பயத்தோட துணுக்கென்னும்படி அவனை பண்ணி. அப்படிப்பட்டவனா வர்த்திக்கக்கூடிய இடம் எதுனா, காவலன் தன்பாடியாய் கலைகண் நீயே, அவ்வூரில் உள்ள ஒருவனாய் புகுந்திருக்கிற நீயே எனக்கு ரட்சகராக வேணும். அப்படிப்பட்டதான ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானே நீயே எனக்கு ரட்சகனாக வேணும் என்று சொல்லி முடிக்கிறார். இனி அடுத்தது மூன்றாவது பாசம். உருத்தெழுவாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கின்ப கதிர்முடி அரசளித்தாய், பருத்தெழு பலவும் மாவும் பழம் விழுந்தொழுகு நாங்கை கருத்தனே காவலன் தன்பாடியாய் கலைகண் நீயே. அற்புதமான விஷயம். ஸ்ரீராமாயணத்தை தான் திருப்பி தொடர்ந்து சொல்றாரு. இப்ப இடத்துல உருத்தித்யாதி உருவென்று, உருன்னு அர்த்தத்துக்கு கோபம்னு அர்த்தம். உருவம் என்று சொல்லப்பட்டது அல்ல, இங்கு உருவம்னா கோபம்னு சொல்றார். சீற்றம் வெஞ்சினத்த வேழம் வெண் மறுப்பொசி துருத்தமா கஞ்சனை கிடந்து என்று திருச்சந்த விருத்தத்துல திருவழிசை பிரான் சொல்றார். அங்க சொல்லும் பொழுது உரு என்கிறது சீற்றம் என்று அவர் காட்டி இருக்கிறார் என்று இங்க பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். ஆக அப்படிப்பட்டதால மிக்க சீற்றத்தை உடையவனாய் அகாலத்திலே வந்து அரை கூறுகிறவன் அன்றாதார்
இந்த இந்த வேளையில இந்த இடத்த அறைக்கூவது யாரு என்று பெரிய கிளர்ச்சியோடைய தோற்றின. வாலி மார்பில் ஒருகனை உருவ ஓட்டி விட்டார் விட்ட வம்படங்களும் வாயமடிந்து போம் போம் இத்தனையாய் தனக்கு ஒரு அழிவு இல்லாதபடி இருக்க வாலியுடைய திண்ணிய மார்பிலே மராமரம் சாய்த்து சுக்ரீவனுடைய பயத்தை போக்கி வாலியினுடைய மார்பிலே இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வரும்படி எம்பெருமான் பண்ணினான். அப்படி பண்ணி மார்பிலே ஏகேன மகேசுனா என்கிறபடியே கை கட்டிட்டோர் அம்பை வாங்கி, எப்படிப்பட்டதான அம்பு அப்படின்னு இடத்துல கேட்கிறார். என்ன அப்படின்னு கேட்கிறார் பார்க்கா. விபேதச புனகா சாலன்னு சப்தைகேன மகேசுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன்னு பிரத்யம் ததா. அந்த சுக்ரீவனுக்கு இவன் மேல பெருமாள் மேல நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வருவதற்காக என்ன பண்ணா எம்பெருமா, ஒரு பெரிய அம்பினாரு 7 மரங்களையும் மலையும் ரசாதலையும் கீழுலகத்தையும் பிளந்தான். அந்த மாதிரி இருக்கும்படி பிளந்தொன்னா எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டதான பெருமை உடையவன். அப்படிப்பட்டதான என்ன சொல்றார், நகாங்ஷே அப்படி நடத்துகைக்கு ஏகேன மகேசுனா என்கிறபடியே கை கொட்டிட்டு அம்பை வாங்கி மாறுபடு உருவத்தைக்கும்படி விட்டு ஒசழக்காக விட்ட அம்பு தானே. ஒசழக்குன்னா விளையாட்டுத்தனமா எம்பெருமான் பண்ணினா அத்தை. அப்படி விட்ட அம்பு தானே மாறுபடு உருவும்படி நடத்தி கருதித்யாதி வாலி செலுத்தி போன ராஜ்யத்தை அப்பை நடத்துகைக்கு ஈடான கருத்தை அடையவன் எண்ணுதல். வாலி செலுத்தி போன்ற ராஜ்யத்தை, வாலியினுடைய இந்த ராஜ்யத்தை சுக்ரீவனும் நல்லா பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் வந்துதான். அதனால என்ன பண்ணா, சுக்ரீவன் தன்னையே என்ன பண்ணா, நகாங்ஷே விஜயம் கிருஷ்ணா என்ன செய்தேயிரே. அடுத்த விஷயம் எடுத்து சொல்றார். நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நஜராஜ்யம் சுகானிச்ச பகவத்கீதா வச்சனத்தை எடுத்து சொல்றார். அர்ஜுனன் எம்பெருமான் திறத்துல சொல்றான். என்ன சொல்றான்னா, எம்பெருமானே எனக்கு வெற்றியும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அரசும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், எங்களுக்கு அரசம் வரப்போறதுனால இந்த ராஜ்யம் வரப்போறால என்ன பலன், மாலை வேண்டாம், ஆபரணம் வேண்டாம், போகம் வேண்டாம், உயிர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று சொன்னவனான பார்த்தனை சாரதியான எம்பெருமான் என்ன பண்ணான்னா, தன்னுடைய கருத்துக்கு இசைவாக அவனை மாற்றி போரில் ஈடுபடும்படியாக அவனை செய்து வெற்றியடைய செய்தான் எம்பெருமான். அதை இந்த இடத்தை சொல்றார். ஆஹா, உன் திருவுள்ளமுடைய மகாராஜர்கள் என்று மகாராஜருக்கு என்றுமாம். அப்போ அப்படியே தன்னுடைய நட்பு கொண்டதினாலே சுக்ரீவனுக்கு என்ன பண்ணான் எம்பெருமான், அதே போல காரியத்தை செய்து கொடுத்தான். செய்து கொடுத்து என்ன பண்ணான், தத் ராஜ்யே சிம்மன் என்ற முழஞ்சிலே மான்படையை கொடுப்புக்கு நிறுத்தினா போலே ஆய்த்து. ததா சுக்ரீவ வச்சனாத்து ஹத்வா வாலினம் ஆகவே சுக்ரீமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத்து. அத மாதிரி சுக்ரீவன் சொன்ன மாதிரி வாலியை கொன்று பண்ணான். எப்படி இருக்கு அப்படின்னா, அது வால்மீகி மகர்ஷி சொல்றார், சுக்ரீமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத்து. அது எப்படா இருந்தது அப்படின்னு கேட்கிறார். வாலி ஆண்ட அரசு சுக்ரீவனானது சிங்கம் இருந்த கோயிலே பெண்மானை கொண்டு வச்சது போல இருந்துதான். அது போல இருந்தது எம்பெருமான் பண்ணினது. இதை பண்ணி வச்சார் அப்படின்னு தன்னை அண்டினவனுக்கு பண்றான். ஆஹா, நிறுத்தினாலே ஆய்த்து ராகவஹா அளவுடையார் அளவில்லாதார் எந்தொரு வாசி அன்றிக்கே. இவனுக்கு இது அவனுக்கு அதுன்னெல்லாம் கிடையாது. கேட்டவர்களுக்கு எதையும் கொடுக்கக்கூடிய தன்மை நான் எம்பெருமான், ரகுகுலவன் எம்பெருமான். ஆரேனுமாக தாங்கள் கொடுத்தாரது ராஜ்யமாம்படி மதிப்புடைய குடியிலே பிறந்தவர். ஏன் எம்பெருமான் பிறந்த குடி எப்படிப்பட்டவது அப்படின்னு கேட்டார். வேற்றுமை பாராமல் எவனுக்கும் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியதான பிறவி அந்த ரகுகுலத்துக்கு உண்டு. அதுல அவதரித்தவன் அல்லவா, அதை சொல்லி முடிச்சார். அது மட்டுமே அல்ல, அடுத்த விஷயம் இந்த இடத்த சொல்றார். ஸ்ரீமதா ராஜா ராஜேன லங்காயாம் அபிஷேஷிதா என்றார்களிலே அவன் தன் பரிகரமான சுகசாரணர் தாங்களே. ராவணனிடத்திலே இருந்த சுகசாரணர்கள் ராவணங்கிட்ட போய் எம்பெருமானுடைய பெருமையை சொல்றார். அவன் எப்படிப்பட்ட பெருமையன் அப்படின்னு கேட்கிறா. என்ன அப்படின்னு சொல்றாரு, ஆச்சரியமான இங்க வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. உனக்கு முடிதந்த பிரம்மாதிபுடைய ஐஸ்வர்யம் போல இருக்கே ஸ்ரீமதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ராவணா, உனக்கு முடி சூட்டினவன் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய ஐஸ்வர்யம் போல அல்ல ராவனுடைய ஐஸ்வர்யம். அடுத்து சொல்றார், ஊரும் ஆறார சம்பத்தை உடையவனாலேக்கான் அவன் முடி பெற்றது. அவனுக்கு அந்த ஊற்றம் மாறாத சம்பத்தை உடையவனாலேக்கான் அவன் முடி பெற்றது. அவனுக்கு முடி என்பது ஊற்றம், அதாவது அந்த
அதை எவருமே ஜெயிக்க முடியாததான விஷயத்தோடு கூடியதாக இருக்கிறது. ஊற்றம் மாறாத சம்பத்து, அவனுடைய ஐஸ்வர்யம் என்னைக்குமே எப்பொழுதுமே மாறாத சம்பத்தோடு கூடியதாக இருக்கிறது. அவன் முடிபெற்றது. ராஜராஜேன, உனக்கு முடி தந்தவர்களுக்கு முடி கொடுக்க பிறந்தவனாலே கான். உனக்கு முடி கொடுத்தவன் யாரு? பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கே முடி கொடுக்க பிறந்தவன் அவன்தான் என்பதை புரிந்து கொள் என்று சொன்னாராம். அதுக்கப்புறம் லங்காயாம் அபிசேஷிதா, இனி உனக்கு ஒரு குடிபிறப்பு தேடிக்கொள்ள, உனக்கு குடியிருப்பு நீ தயவுசெய்து போய் தேடிக்கோ, உனக்கு குடியிருப்பு போறது உன்னை விட்டு. அவனை பரிகரமாய் இருந்து வைத்து அவன் முடுக்கையும் ஐஸ்வர்யத்தையும் காணானிருக்க செய்தே இப்படி சொல்லுகைக்கு அடி. இந்த சுகசாரணர்கள் அவனுடைய ஆளாக இருந்தும் கூட பயப்படாமல் ராவணத்துல போய் இப்படி சொன்னாலே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். அவர் கையும் வில்லும் கண்டு போந்த நாள் அனுமையாலே அவர் கையில இருந்ததான அந்த வில்லையும் கண்டு கையும் வில்ல வைத்திருந்த அழக பார்த்ததை தெரிஞ்சுட்டதுனாலே இவார போய் சொன்னானா. அடுத்தது சொல்றார் இந்த இடத்துல, இவன் என்ன சொல்லிட்டு இருந்தான் ராவணன்னா, கொசுகு நம்மை என் செய்ய புகார் என்றதோ என்று இவன் மதிப்புற நிறைந்திருந்தபடியாலே, அது ஒரு ராமன்றது சின்ன கொசு, அது நம்மள என்ன பெருசா பண்ற போகுதுன்னு இவன் சொல்லியிருந்தான். ராவணா, தப்பு தப்பா நீ நினைக்கிற, அவன் கொசு அல்ல என்பதை தெரிந்து கொள் என்று விஷயத்தை சொன்னாராம். ஆஹா, இக்கொசுகு நம்மை என் செய்ய புகார் என்றதோ என்று இவன் மதிப்பெற நினைந்திருந்தபடியாலே. அடுத்து சொல்ல, இன்ப கதிர் முடியரசளித்தாய், இன்பத்தை விளைவிப்பதாய் ஆனந்தாவகமாய் மதிப்புடைத்தான முடியையும் அதுக்கு விஷயமான ராஜ்யத்தையும் கொடுத்து அருளினாய். அப்படிப்பட்டதார அதை பண்ணி என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். விபீஷண ஆழ்வானுக்கு அதையெல்லாம் கொடுத்து அளித்தவனே, அப்படிப்பட்டவரார நீ எங்க இருக்கிறாய்? இப்ப திருக்காவலம்பாடியிலே எழுந்தொழிருக்கிறாய். இந்த திருக்காவலம்பாடி எப்படிப்பட்டதாக? பருத்தி இத்தியாதி ஸ்ரீ வாமனன் படியாய்த்து அங்குள்ளமையெல்லாம் இருப்பது. அதாவது வாமனன் பிறந்த உடனே வளர்ந்தது போல் அந்த ஊர்ல பழங்கள்லாம் எப்படியா இருக்குன்னு கேட்டாரு. காவலம்பாடியில வாமனன் பிறந்த உடனே அப்படியே வளர்ந்துட்டான். அந்த மாதிரி அந்த ஊர்ல பழங்கள் வரும்போதே பெருசா வந்துருமா? இதை ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது தோற்றத்திலே காரியப்பாடு உண்டாயிருக்கை பழம் போக்கியம் குறைவற்று போக்தாக்கள் தேட்டமாய் திருப்பது. போக்கியத்துக்கு குறைவில்லை, அதை அனுபவிப்பவர்களும் குறைவு இல்லாததான பழங்கள் வரும்பொழுதே பழுத்து இருக்கக்கூடியதான பெருமை உடையதான திருக்காவலம்பாடி. அசக்தனை சக்தரை என்றோ அபாசிரியமாக பற்றுவது. அசக்தன்னா ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, சக்தன் எம்பெருமான் அவனை அபாசிரியமாக வேறு புகழ் இல்லாமல் பற்றுகின்றேன். அப்படிப்பட்ட எம்பெருமானே காவலந்தன், இப்படி சக்தனான நீயே சந்நிகிதனான பின்பு நீயே ரட்சகனாக ஓடும். இப்படி எல்லா விதமான சக்தியோடு கூடியவனாக சக்தனாக சர்வசக்தனாக நீ இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த காவலம்பாடியிலே பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கக்கூடியவனான நீ சந்நிகிதனான பின்பு நீயே எனக்கு ரட்சகனாக உபாயமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இனி அடுத்ததான 4வது பாசனம். முனைமுகத்தரக்கண் மால முடிகள் பத்தரத்து வீழ்த்த அங்கனையவர் கிளையவர்க்கே அரசனை தருளினானே. சுனைகளில் கயல்கள் வாய சுரும்பு தேன் கருணாங்கை கலைகள் காவலந்தான் பாடியாய் கலைகள் நீயே. அடுத்த விஷயம் சொல்றார். முனைமுகத்து பூசல் நெற்றியிலே, பூசல்னா போர் பண்ணக்கூடிய இடம், அதனுடைய நெற்றினா முகப்பு முன்னணியில அரக்கர் மாள வஞ்சனத்தாலே பொருதழிக்க பார்க்கும் அவர்கள் தங்களை போல் அன்றியே பூசல் நெற்றியிலே அவன் அழியும்படியாக. எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அதாவது போர் முகத்திலேயே வஞ்சனையால் போர் செய்யும் அவர்களைப் போல் அல்லாமல் அந்த இடத்திலேயே அவன் அழியும்படி எம்பெருமான் செய்தான். ராவண விருத்தாந்த ராவணனோட சம்ஹாரத்தை பத்தி சொல்ல வர இந்த இடத்துல பூசல் நெற்றி அழியும்படியாக முடிகள் பத்தறுத்து வீழ்த்து தலைகளை அறுத்து ஹோமம் பண்ணி அவ்வழியாலே பூன்கட்டின தலைகளை அறுத்து விழவிட்டு எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு இடத்துல கேட்க. ராவணன் தன் தலைகளை அறுத்து ஹோமம் பண்ணி அதனால் பெற்ற வரத்தாலே அறுக்க அறுக்க முளைக்கும் தலைகள், எத்தனை அறுத்தாலும் அவன் தலை முளைச்சுட்டே இருக்கும், அவனுக்கு வரம். அப்படிப்பட்ட தலையை எம்பெருமான் அறுத்து தள்ளினான். இன்னும் விஷயத்தை விழவிட்டு ஆண்டு அந்த யுத்த பூமி தன்னிலே உயிரையும் உடலையும் பிரித்தா போலே இருவரும் இரண்டிடத்திலே ஆம்படி பிராதிகூல்யத்திலே கை வளர்ந்த அப்படிப்பட்டவனு கிளையவனுக்கே. இப்படி பெருமானும் பிராட்டியும் பிரித்து வைத்தவனான ராவணன் அப்படிப்பட்டவனுடைய ஒருவனான தம்பி, நல்ல அரக்கன், பொல்லாவரக்கன் அல்லாத ஒரு அரக்கன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணான்? அரசளி தருளினானே,
ராஜ துரோகத்தை பார்த்தால் சம்பந்தம் உள்ளவிடம் எங்கும் அழிய செய்ய வேண்டியிருக்க அவன் தம்பிக்கே கொடுத்தான் ஆயித்து. அவன்றானும் இப்ப இவன் பண்ணிருக்க ராஜ துரோகத்துக்கு அந்த குடியே மொத்தமே அழிக்கணும். ஆனால் எம்பெருமான் அது செய்யாமல் என்ன பண்றான்னா அந்த இடத்துல செய்ய வேண்டிய அவன் தம்பிக்கே கொடுத்தான் ஆயித்து. அவன் தானும் தோஷத்துக்கு அவன் எப்படிப்பட்டவன்னு சொன்னான். ஓ வேலைக்கெல்லாம் போறோம், போகும்போது என்ன பண்ணுவா, பயோடேட்டான்னு ஒண்ணு கேட்பா. நீ யாரு, என்ன படிச்சிருக்க, ஏது என்ன, எங்க போனாலும் ஏதோ ஒரு இடத்துல கேட்கிறான். இப்ப அத மாதிரி விபீஷன் அங்கிருந்து வந்தான். அவன் வந்தவொடனே அவனுடைய பயோடேட்டா சொல்லணும், தன்னை பத்தி என்ன ஏதுன்னு. அப்ப அவன் தன்னை பத்தி சொல்ற ஒரு பயோடேட்டா தான் முதல்ல சொல்ற. ராவணோ நாம துர்வருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாஹம் அனுஜா பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. நான் யார் என்று கேட்டால் ராவணன் என்று ஒரு திருவுருத்தன் இருக்கிறான். அவன் ராட்சசன், ராட்சசர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன். அவனுடைய அனுஜன், அவனுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி எனக்கு விபீஷணன் என்று திருநாமம் என்று தன்னை பற்றி சொன்ன கொண்டான் என்றே சொல்லுவது. ஆஹா, மகாராஜர் அருளப்பாடிட்ட அனந்தரம் அந்த பிரீத்தியிலே நெஞ்சு செல்லாதே. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணான், விபீஷனை ஏத்துக்கலாமான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னான். எம்பெருமான் மித்ரபாவேன சம்பிராப்தம் எத்தஜேயம் கதஞ்சனாயின்னு ஒருத்தன் எதிரி வேஷத்துல வந்தாலும் கூட அவனை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று இருக்கக்கூடியவன் என்று விபீஷணனை அழைத்து வாருங்கள் என்று ராவணனே ஆனாலும் எதிவா ராவண சுயம்னா ராவணனே ஆனாலும் பரவாயில்ல அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவனா எப்படி? அப்படி மகாராஜர் அருளப்பாடிட்டு அனந்தரம் எம்பெருமான் அருளப்பாடிட்டு அருளப்பாடு விபீஷன் ஆழ்வான்னு சொன்னானாம். சொன்னவனே என்ன போயிட்டா அப்படின்னா அந்த பிரீத்தியிலே நெஞ்சு செல்லாதே, ஆர் பின்னே பிறந்த என்னை இப்படி அருளப்பாடிடுவதே என்று அதிலே தலைப்பட்டானிலே. எப்படிப்பட்டவன் எம்பெருமான், ஆர் பின்னே பிறந்தவனான என்னை போய் இப்படி கூட்டி எம்பெருமான் அடைகலம் கொடுக்கிறானே, என்னை தன்னிடத்தை சேர்த்துக் கொள்ளுகிறானே என்றானிலே. அப்படிப்பட்டவன் எங்க இருக்கிறான்? சுனைகளிலே வத்தியார் என்ற கயல்களானவை சுரும்புகள் மதுபானம் பண்ணுகிற போதை ஆர்பரவத்தை அனுசந்தித்து தன்மேலே விழுகிறவென்று கொண்டு பாயான் என்றுள்ள திருநாங்கூரிலே. ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல சொல்றார். இந்த நாங்கூர்ல என்னடா இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். என்ன விஷயம் சொல்றாரு பாருக்கோ. சுனைகளில இருக்கக்கூடியதான கயல் மீன்கள் மதுபானம் பண்ணி கொண்டு வண்டுகளுடைய ஆரவாரத்தை கேட்டு அது நம்ம பேர உழுந்துருமோ என்று பாய்கிறதும். அப்படி இருக்கக்கூடியதான திருநாங்கூர் என்று சொல்லப்பட்டதான அந்த இடத்திலே சுனை இத்தியாதி ஆபரண ஒரியை சொல்லுதல் செறிந்த வீரக்கலை உடைய எண்ணுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற இந்த இடத்த பதில் சொல்றார். அது எப்படி இருந்ததுன்னா கனைகடல்னு ஆழ்வார் சொன்னாரே, ஆபரணத்தை சொல்வதாகவும் சொல்லலாம், இல்ல ரொம்ப நெருக்கியதான கடலை உடையது என்று சொன்னாலும் அப்படிப்பட்டதான விஷயம் என்றும் சொல்லலாம் என்று ரெண்டு விதமான அர்த்தம் இந்த இடத்த சொல்றார். ஆக அப்படிப்பட்டதான தெரிந்த வீரக்கலை அடைய வேண்டுதல் ஏதத் விரதம்மமா என்கிறபடியே ரட்சிகைக்கு ஈடாக வீரக்கடலிட்டு அதுக்கு ஈடாக சந்நிகிதனமாயிருக்கிற உன்னையோடைய எனக்கு அபாசிரியம் உண்டோ, உன்னையுடைய எனக்கு அபாசிரியம் எம்பெருமானே, இப்படி இதற்காகவே வந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ இந்த திருக்காவலம் பாடியிலே இருக்கும் பொழுது உன்னை ஒழிய எனக்கு வேறு ரட்சகர் உண்டோ, எனக்கு வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி முடித்தார். நீ அடுத்ததால் 5வது பாசம். படவர உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கதன்னை மார்பக திருத்தினானே தடவரை தங்கு மாட தகுவுகள் நாங்கமேய கடவுளே காவலன் தன் பாடியாய் கலைகன் நீயே. படவரைத்தியாதி 5ஆம் பாட்டு. மடுவின் கரையிலே சென்று ஓப்பு தட்டி ஆர்த்து கொண்ட போது ஆர்த்தான் என் கலவிருக்கையில் நின்று என்னை துரத்தி வருகிறோம் என்று சீறி படம் விரித்து கொண்டு வந்து தோற்றினிட காளியினுடைய உச்சியிலே இலக்காக பாய்ந்து. அடுத்ததான அற்புதமான விஷயம், எம்பெருமான் காளிய மர்தனம் பண்ணதான விருத்தாந்தத்தை சொல்றார். அந்த மடுவின் கரையிலே உகப்போடு இருந்து என்னைக்கு யாராக என் எதிர்க்க வந்து இருக்க முடியும் என்று இருந்தவனான படம் விரித்து கொண்டிருந்த காளியின உச்சியிலே அதை இலக்காக பாய்ந்து ஆச்சரியமான விஷயம் எடுத்து காட்டார். பரத சாஸ்திரத்திலே இத்தை கொண்டே இன்னும் வேண்டும் லட்சணங்கள் எழுதி கொள்ளலாம்படி பல வகைப்பட்ட கூத்துக்களை ஆடி எம்பெருமான் காளிங்கன் மேலே நர்த்தனம் ஆடினானே. பெரியவாச்சன் பிள்ளை கேட்கிறார், காளிங்கன் மேல போய் நின்றா இவன் என்ன பண்ணிருக்கணும், அவரை சம்பாதனம் பண்ணணும், அவ்வளவுதானே, என்னத்துக்கு அது மேல போய் நின்று கொண்டு நடனம் ஆடினான்னு ஒரு கேள்வி கேட்கிறார், விசாரம் பண்றார். எதுக்கு எம்பெருமான் காளிங்கன் தலைமையில போய் நடனம் ஆடினான்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றார், இல்ல
பரத சாஸ்திரத்துல பரத சாஸ்திரம் வரப்போறது பின்னாடி. அப்ப பரத சாஸ்திரம் வரும்பொழுது அந்த பரத சாஸ்திரத்தில இதுக்கு அடியேன் ஆடுகின்றதான இந்த விஷயங்களுக்கெல்லாம் இதை வைத்துக் கொண்டு இலக்கணத்தை பரதமுனி எழுதி கொள்ளட்டும் என்ன. பரத சாஸ்திரத்துக்கு பின்னால் வரக்கூடிய பரத சாஸ்திரத்துக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று எம்பெருமான் காளிங்கனுடைய படத்தின் மேலே நர்த்தனம் புரிந்தானாம். அப்ப பரத சாஸ்திரத்துடைய லட்சணங்கள் எல்லாம் காளிங்க நர்த்தனத்தை பார்த்து எழுதப்பட்டது என்கிறதான விஷயம் நிறுத்த காட்டப்படுகிறது. அப்படிப்பட்டதான கூத்துக்களை ஆடி எம்பெருமானுக்கு கூத்தன்னு பேரு. கூத்தன் கோவலன் குதற்றுவல் அசுரர்கள் கூத்தம் ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் என்று கூத்தன் என்று சொல்லிட்டார். அதனால நிறைய இடத்த சொல்லப்படுகிறது எம்பெருமானுக்கு கூத்தன் ஒரு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்டதான வடவரல் மங்கை தன்னை ஆசிரித சம்ரக்ஷணத்துக்கும் அனாசிரித சம்ஹாரத்துக்கும் உறுப்பாக பிராட்டியோட நித்திய சம்சலேஷமாய் செல்லா நிற்கும் இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? ஆசிரித சம்ரக்ஷணம் அடைந்தவர்களை காப்பதற்காகவும் அனாசிரித சம்ஹாரத்துக்கு அடையாதவர்களை சம்ஹரிப்பதற்கு உறுப்பாக பிராட்டியோட கூடி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அன்றியே அவளோடு அணைக்கைக்கு ஈடான சௌகுமாரியத்தை உடையவன் கிடீர் பிரதிகூலனான காளியன் தலையிலே பாய்ந்தான் என்னது. அப்படி பிராட்டியோடு மென்மையே வடிவெடுத்தவளான பிராட்டியோடு அணைக்கைக்கு சுபாவம் உடையவனான எம்பெருமான் இவ்வளவு பெரியதான கடினமாக இருக்கக்கூடியதான காளிங்க இடத்துல போய் அடைந்தானே என்று கொஞ்சத்தை ஆச்சரியப்படுறார். பாய்ந்தான் என்னுதல் வடவரல் மங்கை தன்னை ஆத்ம குணோபேதையாய் நித்திய யௌவன சுபாவையான பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே வைத்தவனே. அப்படிப்பட்ட சுபாவமே என்ன சுபாவத்தினாலே ரொம்பவும் மென்மையாளாக இருக்கக்கூடியவளான பிராட்டியை தன் திருமார்பில் வைத்தவன். அங்க எங்க இருக்கிறான்? தடவரை இத்தியாதி. அவன் எங்க இருக்கிறான்? காவலம்பாடியில இருக்கான். எப்படி இருக்கிறான்? அவ்வூரில் மாடங்களை கண்டால் குலகிரிகள் தீஸ்த மாம்படி இருக்குமாய்த்து. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாடங்கள் எல்லாம் பார்த்தா என்ன அர்த்தம்னா மலையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுத்து. அன்றைக்கே தடவரை போல இருந்த மாடங்கள் தங்கா இருப்பதா? இல்ல இல்ல, மலையை பார்க்கணும்னா அவ ஊர் மாடத்தை பார்த்தா போதும், மலை இங்கதான் மாடமா மாறி இருக்குன்னு சொல்லலாமா? அப்படி இருக்கக்கூடியதான அப்படி சொன்னதான எவ்வளவு புகழ் இருக்குன்னு சொல்றா. ஏற்றங்கள் எல்லாம் தகும்படி இருக்கிற நாங்கூரிலே கடவுளே, கடவுள் என்கிறதா உள்கடங்கிறது கடவுளே, கடவுள் என்று பரம்பொருள் இந்த விஷயத்தை சொல்ற. பரதேவதை என்றபடியாய் சர்வாதிகனான சர்வேஸ்வரனே, சர்வாதிகனான நீயே சந்நிகிதனமாய் இருக்க நான் வேறொருவரை தேடி போக முடியாதுன்னு சொல்லி முடித்தார். இனி அடுத்த 6வது பாசனம். மல்லரை எட்டெஞ்சமாள கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு விந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழல் நரகவள் நாங்கை மேய கல்லரன் காவலந்தன் வாடி ஆய் கடைகள் நீயே. மல்லரை 8 மாள பெரிய கிளத்தியோடு வந்து தோற்றின சானூர முட்டிகாதி மல்ல வர்க்கத்தை பொருது இடைப்பித்து விடுகை அன்றிக்கே முடியும்படி அடியச் செய்து. சானூர முட்டிகனை எம்பெருமான் பெரியதான மல்லர்கள் வந்தார்கள், அவர்களை கொன்ற விருத்தாந்தத்தை சொல்லி முடித்து மல்லர் முடிந்தார்கள் என்று கேட்ட அனந்தரம் அவனை கம்சனாலே அனுப்பப்பட்ட மல்லன் இறந்து போயிட்டான்னு கம்சனுக்கு கோபம் வந்துருச்சு. பெரிய சீற்றத்தோட வந்து தோற்றின கம்சனை எதிரிட்டு சென்று கொன்று நேரா போய் நின்று அவனை கொன்று. இது பருவம் நிரம்புவதற்கு முன்பு செய்த காரியம். இதெல்லாம் பருவம் வரத்துக்கு முன்னாடி எம்பெருமான் பண்ணது, மல்லரை மாய்த்தது, கம்சனை கொன்றதெல்லாம். அடுத்தது சொல்றார், இனிமேல் பருவம் நிரம்பின பின்பு செய்த காரியம் சொல்லுகிறது. பல்லரசு இத்தியாதி துர்வர்க்கம் அடைய கூடு கொண்டதாயித்து அந்த துர்வர்க்கங்கள் மொத்தமும் போகும்படியாக துரியோதனாதிகளோடு க்ஷத்திரியர் என்று பேர் பெற்றார் அடங்கலும் முடிந்து போகும்படியாக பாரத சமரத்தை நடத்தி பூபாரத்தை போக்கினவனே. ஒரு தூது நடந்து பாரத போரை செய்தே ஆக வேண்டும் என்று சங்கல்பித்து பூபாரம் செய்ய வேண்டும், பாரம் நீக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி தூது நடந்து பாரத போரத்தை நடத்தி எம்பெருமான் முடித்தார் என்ற சரித்திரத்தை சொல்லி, அப்படிப்பட்ட அவனே நல்லரன் இத்தியாதி செறிந்த நிலை உடைத்தான சோலை நிழலிலே சர்வகந்தகா என்கிற வஸ்து நித்தியவாசம் பண்ணுகிற தேசம் என்று சர்வகந்தகா சர்வ ரசகா என்று வேதாந்தங்கள் முழங்கும்படியாக சாந்தோக்கிய வச்சனம். எம்பெருமான் எல்லா விதமான நறுமணங்களோடு கூடியவன், எல்லா விதமான ரசத்தோடு கூடியவன். அவன் எங்க இருக்கிறான்னா காவலம்பாடியில இருக்கிறான்.
என்று நித்தியவாசம் பண்ணுகிற தேசம் என்று தோற்றும்படி மிக்க பரிமளத்தை உடைத்தாயிருக்கிற திருநாங்கூரிலே கல்லரன் இவருடைய உபாயம் சுரக்ஷித்தமாக பெற்றதாயிற்று. இவருக்கு எது உபாயம்? எம்பெருமான் தான் உபாயம். ஆதி இப்போது காப்பாற்றப்பட்டது. எம்பெருமானே உபாயம் உபேயம் என்பது காப்பாற்றப்பட்டது. எங்க? திருக்காவலம்பாடி தண்ணிலே என்று சொல்றார். சுரக்ஷிதமான உபாயத்தை விட்டு வேறே ஒன்றை தேடி போகவோ எம்பெருமானே நீ ரட்சிக்கும்படியாக எப்போதும் என்னிடத்தை இருந்து காப்பாத்துறதுக்கு இங்கு இருக்கும் போது இதை விட்டு வேண்டத்தை போய் நான் சேர முடியுமா? அப்படிப்பட்ட காவலம் பாடியாய் தன் பாடியாய் கலைகண்ணியே என்று சொல்லி முடித்தார். அடுத்து 7வது பாசுரம். மூத்தவர் கரசு வேண்டி முன்பு தூதெழுந்தருளி மாத்தமர் பாகல் வீழ மதகரி மறுப்பொசித்தாய் பூத்தமர் சோலையோங்கி புனல் பரந்தொழுகு நாங்கை காத்தனே காவலன் தன் பாடியாய் கலைகண்ணியே. 7ஆம் பாட்டு. மூத்தவருக்கு இத்தியாதி. பிராப்தனானவன் இவன் இருக்க அப்பிராப்தன் தலையிலேயே முடிய வைக்க ஒண்ணாது. ஜேஷ்டனானவனுக்கு ராஜ்யம் வேணும் என்று அதுக்கு முன்பு தூது போய் அருளி. இந்த இடத்துல தூது போறான் எம்பெருமான். ராஜ்யத்தை பெற்று தர வேண்டும். ஜேஷ்டன்தான் ஆடணும், இளையவன் ஆடக்கூடாது என்று ராஜ்யத்தினுடைய சாஸ்திரத்திலே ராஜ்ய நீதியாக இருக்கிறது. திருதராஷ்டிரன் ஜேஷ்டனாய் இருக்க செய்தே ராஜ்யம் பண்ணுகைக்கு யோகி இல்லாதபடி அவயவத்திலே வைக்கல்யம் பிறந்திருக்கையால் அவனுக்கு கண்ணு இல்லை. பாண்டு ராஜ்யம் பண்ணி போந்தான். அவனுடைய அனந்தரத்திலே எங்களதிலே ராஜ்யம் என்று தாங்கள் பண்ண தொடங்கினார்கள். யாரு? கௌரவர்களிலே துரியோதனாதிகள் பண்ணினார். அங்கள் மரியாதா பங்கம் பண்ண ஒண்ணாது. பிதாவுடைய ராஜ்யம் புத்திரன் பண்ண வேணும் என்று அதுக்காக தூது எழுந்துள்ளான் எம்பெருமான். அர்த்தம் சொல்றார். மாதவர் இத்தியாதி. தான் முடிந்தாலும் ஆணை கழுத்தில் இருப்பு இழகாதபடி. அடுத்து இப்போ தூது போற விஷயத்தை சொல்லி முடிச்சு பண்ணதை முடிச்சுட்டார். அடுத்த விஷயம் சொல்றார். இன்னும் வேறொரு விருத்தாந்தம். தான் முடிந்தாலும் ஆணை கழுத்தில் இருப்பு இழகாதபடி அதிலே மிகவும் பொருந்தின பாகனானவன் விழுந்து போகும்படி மத முதித்தமாயிருந்துள்ள கோலையாபீடத்தின் கொம்பை அனாயாசேன முறித்தாய். அடுத்து கோலையாபீடத்தின் என்கிறதான யானை அதனுடைய கொம்பை முறித்ததான அற்புதமான வீர சரித்திரத்தை அதை பண்ணி அந்த தந்தத்தை எடுத்துன்னு வந்து நப்பினை பிராட்டிக்கு கட்டில் பண்ணி கொடுத்தான் என்னெல்லாம் புராணங்களில் நம்முடைய ஆச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானங்களை எடுத்து காட்டார். அப்படிப்பட்ட பெருமையை நிறைந்தவன் அவனே. அவன் எங்க இருக்கிறான்? பூத்தமர் இத்தியாதி. மிக்க பூக்களை உடைத்தாய் ஓங்கி இருந்துள்ள சோலையும் அத்தை வளர்க்கை கீடான ஜலமும் பறந்து பாயான் என்றுள்ள நாங்கீர. சோழ வளம் இருக்கிறது, தீர்த்த வளம் இருந்தாதான சோழ வளம். அந்த ரெண்டும் இருக்கக்கூடிய நாங்கூரிலே காத்தனே ஏத்தத் விரதம்மமா என்கிறபடியே இத்தை அடைய ரட்சிக்கைக்காக காவல் பூண்டிருக்கிறவனே. ஏதத் விரதம்மமா, இதுதான் என்னுடைய விரதம் என்று நீதானே சொன்ன. என்னுடைய விரதம் என்று நீ சொன்னிய. அப்ப அதற்காகத்தானே இந்த விரதத்தை வச்சுட்டு இங்க உட்காண்டிருக்க. அப்படி ரட்சிக்காக காவல் பூண்டிருக்கிற காவலம்பாடி கண்ணனே, ரட்சிக்க கடவதாக ஏறிட்டு கொண்டு அசன்னிகிதனாய் இருக்க அன்றிக்கே திருக்காவலம்பாடியிலே சன்னிகிதனான நீய எனக்கு ரட்சகனாக வேணும். அப்படி எங்கேயோ இல்லாமல் என் இடத்திலே என் பக்கத்திலே என் எதிலே நின்று கொண்டு இருக்கக்கூடியவனான காவலம்பாடி கண்ணனே, நீயே எனக்கு உபாயமாக ரட்சகனாக வேணும் என்று பிரார்த்திச்சார். அடுத்தது 8வது பாசுரம். ஏவிளங்கன்னிக்காக இமையவர் கோனை செற்று காவலம் கடிதிருத்து கற்பக கொண்டு போந்தாய் ஊழம் புலிகள் சூழ்ந்த புறந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. ஆச்சரியமான பாசுரம். அந்த நாங்கூர் திவிதேசத்தினுடைய ஸ்தல புராணத்துடைய வைபவத்தினுடைய ஒரு பகுதி இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். 8ஆம் பாட்டு. ஏவிளங்கண்ணி இத்தியாதி. ஏவிலே யுத்தத்திலே. எந்த யுத்தத்திலே? நரகாசுர யுத்தம். நரகாசுர யுத்தத்திலே சத்யபாமை பிராட்டி தேரை ஓட்டி எம்பெருமானுக்கு கூட இருந்து அனுகூலத்தை பண்ணி கொடுக்கிறாள். இளங்கண்ணிக்காகி எல்லாம் பட்டும் அபேட்சிதம் செய்து கொடுக்க வேண்டும்படி இருக்க சத்யபாமை பிராட்டிக்காகவே எண்ணுதல். அப்படி செய்து கொடுத்தவளான அந்த சத்யபாமை பிராட்டிக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. என்ன ஆசை ஏற்பட்டதுன்னா, அன்றிக்கே சசியும் சத்யபாமை பிராட்டியும் கூட இருக்க செய்தே. சசிங்கிறவள் இந்திரனுடைய பத்தினி. அவளும் சத்யபாமையும் 2 பேரும் பேசிட்டு இருக்கா. கல்பக விருட்சத்தின் பூ வந்ததாய். அங்க கற்பக விருட்ச மரம் இருந்தது, அந்த புஷ்பம் இருந்தது. அதை இவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாள். அவகிட்ட இருந்து அவள் கையிலே வாங்கி தேவஸ்திரியான அபிமானம் தோற்ற. அப்போ இந்திரனுடைய பத்னியான சசி என்ன சொல்றாள்? ஏ சத்யபாமை, இந்த புஷ்பம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இது தேவஸ்திரீகளுக்கு ஏற்பட்டது. தேவஸ்திரீகளை தவிர யாருக்கு இது கூடாது. நீங்கள் மனுஷர்கள், நாங்கள் தேவர்கள். அதனால என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்டா, நீங்கள் மனுஷரே, உங்களுக்கு இது பொறாது.
தலைநோம் என்றா போல, உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னா போல, சில அநாதரோக்திகளை பண்ண இப்படிப்பட்ட சில விஷயங்களை இந்திரனுடைய பத்னியானவள் செய்தாள். அனந்தரம் அவளும் போந்து இப்படி செய்தான் என்ன அவள் பெருமாளத்துல வந்து சொல்றாள், சசி இப்படி சொல்லிவிட்டாள் என்னை பத்தி, நீ மனுஷன், நாங்கெல்லாம் தேவஸ்திரீ, உனக்கு இந்த புஷ்பம் கிடையாதுன்னு எனக்கு சொல்லிவிட்டாள். நீ இப்போதே அந்த கல்ப வருஷத்தை கொடு வந்து என் முற்றத்திலே நட்டு தர வேண்டும் என்று அவள் ஏவ என்னும் அவ கட்டளையிட்டா. நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், நேரா போகணும், போரி அந்த கற்ப விருஷத மரத்தை எடுத்துன்னு வந்து என் வீட்டுல எனக்கு இந்த இடத்துல முதல்ல நடணும், முதல்ல போய் அதை பண்ணி எடுத்துன்னு வாங்கி அவள் என்ன பண்ணாள்னா ஏவலிட்டாளாம் அவள் என்று அவள் ஏவல் என்னவுமான்னு எழுதினர். அப்படிப்பட்ட இமயவர் கோனை சற்று என்ன எபெருமான் என்ன பண்ணான், தேவ ஜாதிகளுக்கெல்லாம் நியாமகனாய் இருக்கிற இந்திரனை அழியச் செய்து, சோலை அழகை சடக்கன அழியச் செய்து கல்பக விருட்சத்தை கொண்டு போந்தாய். இந்த இந்திரனுக்காக எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த இந்திரனுக்கு எம்பெருமான் திறத்திலே தன் காரியம் நிறைவேற பெற்றுனா இந்திரனுக்கு எம்பெருமான் ஒரு பொருட்டே இல்லை. இவ்வளவும் பண்ணி கொடுத்து அந்த ராஜ்யத்தையும் பண்ணி கொடுத்தான், ஒரு புஷ்பத்தை கூட கொடுக்கறதுக்கு அங்க முடியல. அவரை எதிர்த்து திருப்பி எம்பெருமான் கற்பகுஷத்தை கொண்டு வந்தான். அந்த எம்பெருமான் எங்க இருக்கிறான், பூபடம் இத்தியாதி தரிசனீயமான பூக்களை அடைத்தான பொழிலாலே சூழப்பட்ட இந்திரன் ஏற்றின திருநாங்கூரில தலபுராணத்துல வைபவம் சொல்லிட்டா. இந்த இடத்துல சொர்க்கத்தில் உண்டான வேண்டப்பாடு பூமிக்கு உண்டாக வேணும் என்று அக்கட்டளையிலே இந்திரனாலே சமைக்கப்பட்டது. இந்த நாங்கூர் திவதேசத்தை பிரதிஷ்ட பண்ணவன் யாருடானா இந்திரனா. எதுக்குடா பண்ணா அப்படின்னு கேட்டான், சொர்க்கத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பூமிக்கும் போகணும், ஆனா பூமியில எல்லா இடத்துக்கும் எனக்கு கொடுக்க முடியாது, நாங்கூருக்கு மட்டும்தான் நான் அதை கொடுப்பேன் என்ன திருவுள்ளம் பத்தினானா இந்திரன். அப்படி அதை சொல்றார், பூமிக்கு உண்டாக வேணும் என்று அக்கட்டளையிலே இந்திரனாலே சமைக்கப்பட்டது திருநாங்கூர் என்று சொல்ல கடவது. இது பெரியவாச்சன் பிள்ளை எழுதினார். அன்றபடி சத்யபாமை பிராட்டிக்கு உதவினது எல்லாருக்கும் ஒக்க உதவிக்காக திருக்காவலம்பாடியிலே வந்து சந்நிகிதனான நீயே ரட்சகனாக வேணும். ஒரு சத்யபாமை பிராட்டிக்காக இந்த பாரிஜாத மரத்தை, இந்த கற்பவருஷத்த மரத்தை கொண்டு வந்து இங்கதானே எங்க இருக்க காவலம்பாடியில இருக்கிற, அப்படி இருந்து பக்கத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இனி அடுத்ததான 9வது பாசுரம். சந்தமாய் சமயமாகி சமயமம் ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமறை அவையுமானாய் மந்தமார் பொழில்களோறும் மட மயிலாது நாங்கை கந்தமார் காவலன் தன்பாடியாய் கலைகள் நீயே. 9ஆம் பாட்டு சந்தமாய் அப்படின்னு எதிர்க்கவே சொன்னேன், முதல்ல எடுக்கும் போதே சந்தம்னு சொன்னேன். ஆழ்வார் இப்ப சொல்றாரு, எம்பெருமான் எப்படி இருக்கிறான், சந்தஸ்வரூபமாக இருக்கிறான். சந்தமா சந்தசுக்கு நியந்தாவாய் சமயமாகி இன்னதனை அக்ஷரங்கள் கூடினது அனுட்டுப்பு திருஷ்டப்பு ஜெகதி என்றார் போல சொல்லப்படுகிற இந்த விவஸ்தைக்கு நியாமகனாய் அக்ஷரங்களை எண்கள் எல்லாம் சொல்றது, எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டும்னா எண்ணும் எம்பெருமான் தான். அந்த எண்ணாக இருந்து கொண்டு அதுல அனுட்டுப்பு திருஷ்டுப்பு ஜெகத்தின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதற்கு நியாமகனாக, அதை நியமிப்பவனாக இருக்கக்கூடியவனாக. அடுத்தது சமயமா சமயம் ஐம்பூதமாகி அது எழுதினார். ஸ்தித சுபாவனான பிருத்திவியாதி பூத பஞ்சகத்துக்கும் நியாமகன், பஞ்சபூதங்களை படைத்து அதற்கு காரணமாக இருந்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அந்தமாய் இவ்வருகுண்டான காரிய வர்க்கமுடைய அழிந்து கிடந்த அன்று சதேவ என்கிறபடி இவை இடங்க தன் பக்கரிலே லயித்து தான் ஒருவனே என்னும்படி இருக்கும் அவனுமாய். அந்தம்தான் எம்பெருமான் அந்தம், அவனுக்கு அந்தம் தான், அவனுக்கு மேல யாருமே கிடையாது, எதுவுமே இந்த பூமியில் இல்லை என்று சொன்ன போது எம்பெருமான் என்ன பண்ணினான்னா வேதாந்த வச்சனத்தை இந்த இடத்துல எடுத்து சாந்தோக்கி உபனிஷத் வச்சனம் சொல்றார். எல்லாம் அழிந்து கிடந்தவன்று திருப்பி எம்பெருமான் சதேவ இதை படைக்க வேண்டும் என்று எம்பெருமான் என்ன பண்ணான், லயித்து தன்னிடத்திலிருந்து பிறப்பித்தான். அப்படிப்பட்டதான இவற்றை அடங்க விபக்தமாக்கி காரியங்கொள்ள நினைத்தவன்றைக்கு அப்படி காரிய கொள்ளலாம் படி தன்னில் ஒடுங்க வைக்கிறது, திருப்பி தன்னிலிருந்து பிரித்து வைக்கிறது என்கிறதான விஷயத்தை செய்து இவற்றுக்கு அடங்கலும் காரணபூதனுமாய் ஆத்யந்தங்களுக்கு நியாமகன் என்றபடி அவன் எப்படிப்பட்டவன், அருமறையும் அவையுமானாய் இப்படி காரியாவஸ்தமாயும் காரணாவஸ்தமாயும் போருகிறது பிரம்மம் ஒன்றுமே என்று வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுபவனாய் காரிய காரணங்களாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடியவன் என்று வேதங்கள் அவன் எவனோ அவன்தான் பரபிரம்மம் என்று வேதங்கள் வேதாந்தங்கள் முழங்குகின்றன. அதை பிரதிபாதிக்கப்படுவனாய்
மந்தமார் மந்தாரமார்ந்த அர்த்தம் சொல்றார். பொழுகள் எங்கும் பேடை மயிலானது ஆலியார் என்றுள்ள திருநாங்கூரிலே. இன்னைக்கும் மயில்கள் அந்த இடத்த அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியதான திருநாங்கூரிலே கந்தமார் சர்வகந்தகா என்கிற வஸ்து நித்தியவாசம் பண்ணுகிற தேசம் என்று தோற்றும்படி இருக்கும் ஆய்த்து. ஏற்கனவே சொன்னது, எம்பெருமான் எல்லா விதமான வாசனைகளும் நிரம்ப பெற்றவர். அப்படி இருக்கக்கூடியவன் இந்த நாங்கூரிலே இருக்கக்கூடியதான காவலம்பாடியில் எழுந்தொழி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட காவலம்பாடி கண்ணனே, கலைகண் நீயே, காவலம்பாடியாய் கண்ணன் இப்ப நிரதி செய்ய போக்கியனான நீயே, மிகவும் எளியவனாக இருக்கக்கூடியவனான நீயே எனக்கு ரட்சகனாக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இனி அடுத்ததான பரஸ்ருதி 10வது பாசுரம் சொல்லி முடிக்கிறார். மாவளம் பெருகி மண் நெம்மறை அவர் வாழு நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவலம் 10 பார்மிசை அரசராகி கோவில மன்னர் தாழ உடைகடல் புலிவருதாமே. எம்பெருமான் உபாயம்னு சொல்லிட்டு பரஸ்ருதியில என்ன கேட்கிறார் அப்படின்னா, உலகத்தினுடைய பலன் கேட்கிறார். இது விசாரம் பண்ற பெரியவாச்சாரம் பிள்ளை இங்க 10ஆம் பட்டு. மாவளம் இத்தியாதி நிரவதிகமான சம்பத்தை மேன்மேலும் கரை புரண்டு அது ஒரு நாள் வரையிலே மாறுகை அன்றிக்கே. இந்த ஊர் எப்படி இருக்கிறது? பெரிய சம்பத்தோடு செல்வத்தோடு கூடியது, நிரவதிகமான சம்பத்து, எப்போதும் கொல்ல குறையாததான சம்பத்து, இன்னும் கரை புரண்டு ஒருவேளை ஒரு நாள் மாறினாலும் மாறும். ஆனா இங்கே மாறாது, இந்த ஊர்ல மாறாது. நித்தியமாய் போருகிற பிராமணர் வேதார்த்த பூதரான சர்வேஸ்வரனை கண்ணாலே கண்டு வாழால் என்றுள்ள திருநாங்கூரிலே. அப்படிப்பட்டதான வேதம் அறிந்தவர்களான பார்ப்பனர்கள், பிராமணர்கள், பிரம்மனிட்டர்கள் வர்த்திக்க கூடியதான திருநாங்கூரிலே திருக்காவலம் பாடியிலே வந்து நித்தியவாசம் பண்ணுகிற கிருஷ்ணனை, இந்த திருக்காவலம் பாடியில் இருக்கக்கூடிய கம்பெருமான் ராஜகோபாலம், அப்படிப்பட்ட அந்த கண்ணனை என்ன பண்றார் பாருங்க. அடுத்த விஷயம் சொல்றார். கிருஷ்ணாவதாரம் பரதசையோடொக்க சொல்லலாம்படியிலே இங்குத்தை சௌலபியம். கிருஷ்ணாவதாரம் பெருசா, காவலம்பாடி கண்ணன் பெருசா? கிருஷ்ணாவதாரத்தை காட்டுல காவலம்பாடி கண்ணன் தான் பெருசு. இங்கேக்கு அவ்வளவு சௌலபியம் இருக்கு. அங்க சௌலபியத்துல சிலது குறைவு உண்டு. ஆனா காவலம்பாடி கன்னடத்தில பரத்த அடுத்த சௌலபியத்துக்கு குறைவு என்பதே இல்லை. ஆழ்வார் அருளி செய்த இது தன்னை வாயாலே சொல்லுமது தானே பிரயோஜனமாக போரும் என்னும்படி. இந்த பரஸ்ருதி என்ன சொல்றது? அழ்வார் சொன்ன இந்த காவலம்பாடி பதிகத்தை சொல்றது என்னன்னா, சொல்றதே பிரயோஜனம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதனால என்ன பிரயோஜனம் இல்லை, திருநாமத்தை சொல்லுவதே பிரயோஜனம், சுயம் பிரயோஜனம்னு சொல்லுவாள். அடிக்கடி நம்ம பெரியவர் சொல்றதுதான். திருப்பி கிரிக்கெட் மேட்ச் ஒருத்தர் உட்காந்து பாக்குறாரு, 10 மணி நேரம் பாக்குறாரு, பார்த்து முடிச்சோடனே உடனே பார்த்தியே இந்த மேட்ச் பார்த்ததுக்கு என்ன பலன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? பார்த்ததுதான் பலன். அது போல எம்பெருமானை அடைவதனாலே கைங்கரியத்தினால என்ன பலன்னா அதுவே பலன் என்று இருக்கக்கூடியவனான அப்படிப்பட்டதான பிரயோஜனமாய் இருக்கும் என்னும்படி இந்த பதிகம். ஆனா ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்? இந்த இடத்த சொல்லும்போது கோவில மன்னர் சூழ மன்னர் தாழ குடைநிழல் புரிவர்தாமே என்னுவதுக்கு பரஸ்ருதி சொல்றார். இப்ப அந்த பரஸ்ருதி இங்க எப்படி ஏத்துக்க முடியும் சொல்ற பாருங்க. சந்தசை உடைத்தான இப்பத்தையும் வல்லவர். அடியர் முதல்ல சொல்லிட்டேன், சந்தஸ்ன்னு 3 இடங்கள் ஆழ்வார் காமிச்சுட்டார். அடியர் முதல்லயே இதோட சந்தஸ் என்னன்னு இந்த கோஷ்டியில் அடியை விண்ணப்பிச்சுட்டேன். ஆக பாவல பாவினம் என்னும்படி பாவலம் 10 வல்லார் பூமியிலே அரசராகி, இந்த 10 பாட்டும் தெரிஞ்சவா பூமிக்கு அரசராமாவா, கோவில மன்னர் தாழை இத்தியாதி மோட்சத்தை பலமாக சொல்லில் அதிகாரிகள் கிடையாது என்று. எம்பெருமான் உபாயம்னு சொல்லிட்டா இப்ப என்ன வேணும் அவருக்கு? ஆழ்வாருக்கு என்ன வேணும்? பூமி உலக பலனா வேணும். எம்பெருமானே உபாயம், அவனே ரட்சகன் என்று சொன்ன ஆழ்வார் பரஸ்ருதியில சொல்லும்பொழுது இதை சொல்றவாளுக்கு என்ன சொல்லியிருக்கார்? அரசராக மாறுவார்னு சொல்றார். அரசராக மாறுவார்னு சொல்லலாமா? என்ன சொல்லணும்? ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கணும்? பரமபதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனா பரமபதம் கிடைக்கும்னு ஆழ்வார் சொல்லல, அரசராக பதவி கிடைக்கும்னு சொன்னாரே, ஏன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், மோட்சத்தை பலவாக சொல்லி அதிகாரிகளை கிடையாது என்று. மோட்சத்துல ஆசைப்படுறவா லோகத்துல யார் இருப்பா? உலகத்துல இருக்கவே மாட்டார். அபிமத சாதனம் என்னவே கற்பர்கள். இத சொன்னா தனக்கு ஏதாவது கிடைக்கும். கோவிலுக்கு போற 100 பேர்ல 99 பேர் யாருக்கு எதுக்கு போவா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு பலன் கருதிதானே கோவில்களுக்கு போவார்கள் இல்லையா? எம்பெருமான் தினத்திலே இது வேணும் அது வேணும், ஏதோ ஒன்று பலன் வேணும் என்று வேண்டி விரும்புவர்கள் தான் அங்க போக போறா. எம்பெருமானே பலன் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் வேற, அந்த பிரபன்னர்கள் அவர்கள் வேற. அவர்கள் சொபோக்திருத்தத்தை அழித்தவர்களான பிரபன்ன நிட்டர்கள் அவளை இந்த இடத்துல வேற.
அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் பரார்த்த கைங்கரியர்கள். இவர்கள் இங்க எல்லாமே பரார்த்த கைங்கரிய நிட்டர்கள் அண்ணு. இவர்கள் எல்லாமே சொப்பிரயோஜன நிவிருத்தி இல்லாதவர்கள், தன்னுடைய பிரயோஜனத்திற்காக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவா? பலம் சொன்னாதானே பண்ணுவா. அவளுக்காக இப்படி ஆழ்வார் சொல்றா. ஆனா ஆழ்வார் கேட்டது அதுவல்ல என்று சொல்றார். அபிமத சாதனம் என்னவே கற்பர்கள், பின்னே மோட்சத்தில் கொண்டு போய் மூட்டுகிறோம் என்று ஐஸ்வர்யத்தை பலமாக சொல்லிட்டு. ஆனா இதுவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமா இப்படிப்பட்ட இவனையும் இந்த ஐஸ்வர்யம் வேணும்னு காட்டவனையும் மோட்சத்தினுடைய ருச்சியுடையனாக ஆக்கி தானே கொண்டு போய் இந்த பாசுரமே கொடுக்கும். இனி இந்த பாசுரத்துக்கு பரசுதி கட்டி அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான திருக்காவலம் பாடி, கண்ணனே கலைகண்ணியே 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 துவமே உபாய பூதோமேவா என்று பகவத் சாஸ்திரத்திலே சொன்னத அத்தனை பாசுரங்களிலும் எம்பெருமான் உபாயம், எம்பெருமான் உபாயம் இல்லை, எம்பெருமானே உபாயம் என்கிறதான விஷயத்தை நீயே ரட்சிக்க வேண்டும் என்று அற்புதமாக பிரார்த்திதரான அற்புதமான பதிகம் இந்த பதிகம். இப்படிப்பட்ட இந்த காவலன் பாடியினுடைய கண்ணனுடைய பெருமையினுடைய அற்புதமான விஷயங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய அற்புதமான வியாக்கியானத்தை கொண்டு அங்கங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை விஸ்தாரமாக சொல்லினால் இன்னும் நிறைய நேரம் எடுக்கும். ஏதோ அனுகூலமான விஷயங்களை விடுவித்தும் விஷயங்களை இந்த இடத்திலே விடாமலும் சொல்லி இந்த கோட்டிலே விண்ணப்பித்து சத்தை பெறும்படியான ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு அளித்தவரான நம்முடைய ஜீய சுவாமியுடைய தேனேமரும் திருடித்தாமர்களுடைய கிருதஜையை தெரிவித்து இப்படிப்பட்டதான உரிய பாக்கியத்தை அளித்த சுவாமி திருவடிகளுக்கும் சுவாமி திருவடிகளுக்கு மட்டுமன்றி இதை அற்புதமாக ரீதியிலே கண்டு கழித்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ பாகவதோத்தமர்களான அத்தனை பெரியோர்கள் என்ன, ஆண்டாள் கோஷ்டியினர் என்ன, அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளும் அடியோட கிருதஜையை தெரிவித்து அமைகிறேன். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவீரினே சதுஷ்கவி பிரதாராய பரகாராய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவேஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசுதாய யதிராஜாய மங்களம். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாத்யா தஸ்ய தாசரதே பாது சிரசா தாரயாம்யஹம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமः. ஸ்ரீமதே ரமஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.